டீமா? ஓகேயா? எஸ், பாலமுருகன் பார்க்குறேன். நிவேதிதா இஸ் ஹியர். Got it. Adya is here. Gayatri is here. Okay. Anisha, hello. And yes, almost we have a lot of people. Ram Prakash. Yes. Okay. On வீடியோவில் இருக்கிற எல்லாத்தையும் கேட்குறேன். டைம் இஸ் ரைட் நோ 12. நீ காலையில் 6 to 9 யாராச்சும் நீ கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா யூ கேன் ஹேண்ட் ரைஸ் ஆர் மெசேஜில் எஸ்ன்னு போடலாம். ஹேண்ட் ரைஸ்னால் வீடியோவில் இருக்கிற கை சொல்கிறீங்களா, நாட் தி ரைஸ் ஹேண்ட் பட்டன். சூப்பர். ஓகே, இன்னைக்கு காலையில் யாரெல்லாம் இன்னைக்கு பிஃபோர் 6 எழுந்தேன்? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஆர் மெசேஜில் கூட எஸ் போடலாம். ஓகே ஓகே, நான் பொறுமையாக தான் எழுந்தேன். 8:30-9 மணிக்கு மேலே தான் எழுந்தேன் பொறுமையாக, விச் இஸ் ஆல்சோ ஃபைன். எஸ், சூப்பர். திவ்யா தான் இருக்கும். ஸோ இவங்களாம் நைட்டு படிச்சிருப்பாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி திங்கில் நைட்டை படிச்சிருக்க சான்ஸ் இருக்கு. எத்தனை பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? அதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தானே வரீங்க. நான்லாம் லஞ்சே சாப்பிட்டேன்னு யாராச்சும் இருக்குங்களா? திஸ் இஸ் குட் as well. Brunch, some people have brunch. ஓகே, எத்தனை பேர் இங்கே? சரி, one last fun question and then we'll move to serious questions. ஓகே, எத்தனை பேர் படித்து 2 நாள் ஆச்சுன்னு இருக்கீங்க? படித்து இந்த சென்ஸ் 10 hours உட்காந்தா தான் படித்தது. ஸோ எத்தனை பேர் 2 நாள் மேலே ஆச்சு 10 hours கண்டினியூஸாக உட்காந்து டப்புன்னு வீடியோ ஆஃப் பண்ணிட்டாங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே. பட் இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் வீல் ஆஃப் டு ஸ்டார்ட். தட்ஸ் தி என்டையர் பாயிண்ட் ஆஃப் திஸ் செஷன். ஓகே, இது ஃபன்னாக அப்படின்னு பார்க்குறாரு பாலமுருகன் நினைக்கிறேன். இதுதான் உங்கள் பேச்சில் ஃபன்னாக படிச்சியான்னு கேட்குறியே அப்படின்னு பார்க்குறாரு. இட்ஸ் ஓகே. சரி, எத்தனை பேர் இங்கே ஜான் எழுதுனீங்க? ஜான் 2026 எழுதுனீங்க? ஓகே ஓகே ஓகே. எத்தனை பேர் மேக்கு வந்துட்டு ஒரு குரூப் கொடுக்க போகிறாங்க? ஒரே ஒரு குரூப். குட். ஓகே, தென் how many of you are planning to give both groups? Both groups? I can see 2 hand raise buttons இருக்கு. 3. Okay. Okay, both groups. Great. Okay, so we'll start. I think we've given enough time and enough people have joined the session. So very good. In the session thanks, and yes, we'll be spending quality time on how we should be navigating the next எத்தனை நாள் இருக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு? You can type in the chat, that will be better. 50 days? 50 days இருக்கா? 50 days இருக்கா? 50 days இருக்கா? 45 days தான் இருக்கா? You can type in the chat. Chat boxல டைப் பண்ணலாம். Around 45 days. 50 days. Okay. எக்ஸாம் முடிச்சு சொல்கிறீங்களா இல்லை சேர்த்து சொல்கிறீங்களா? லைக் டு த எக்ஸாம் ஆர் இன்க்ளூடிங் தி எக்ஸாம்? 45 days. டு த எக்ஸாம் 45 days. எஸ், யா ரைட். டு த எக்ஸாம் இட்ஸ் அரௌண்ட் 45 days தான். யா, டு த எக்ஸாம். கிரேட். ஓகே, ஸோ we have all at least prepared once. There are people who have prepared once. There are people who are not being successful in Jan. We are still going to give May with the full heart. Okay, even if it's new to you, even if it is very old to you, even if you have not done justice in Jan Nanasinalo, first thing, a good thumbs up to you because you've woke up today and chose to study. Okay, make kudukanungra oru belief la vandirukeenga. That is the first thing. First step for every single day to be successful is showing up. So first thing, adukku oru kudos. Okay, so before we get into serious talk on what we are going to do with deep focus, and அந்த இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனாலஜி, ஒரு ஸ்டோரி மாதிரி நான் ஒன்று சொல்லணும்னு பார்க்குறேன். திஸ் ஐ டூ வித் எவ்ரி டீப் ஃபோக்கஸ். என்ன இருக்குங்கிறது சொல்கிறேன். ஓகே, ஒரு வைல்ட் ஜங்கிள் யோசிச்சுக்கோங்க. வைல்ட் ஜங்கிள் தட் கேன் பி லைக் அமேசான் காடு இருக்கலாம். தட்ஸ் த ஈஸியஸ்ட் ரிலேட்டபிள் ஜங்கிள். இல்லையா? அமேசான் காடு இருக்கலாம், அதில் பாம்பு இருக்கும். கரெக்டாக என்னெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி வைல்டு ஜங்கிள்னா. சாதா ஜங்கிள் வேறு, வைல்டு ஜங்கிள்னால் என்ன இருக்கும்? பாம்பு, யானை, வேறு என்ன இருக்கும்?
டெக்ஸ்ட்டில் சொல்லலாம் சாட் இதில். டைகர், பைசன், லயன், எஸ். ஹைனா, சீட்டா, எவ்ரிதிங் கேன் பி லைக் வெரி டேஞ்சரஸான ஸ்பீசிஸ் தானே இருக்கும், கரெக்டாக? மங்கீஸ் பேசிக்லி சர்வைவலே கஷ்டங்க இருக்குது. ஓகே, அண்ட் வென் இஸ் த ஃபாரஸ்ட் வெரி டேஞ்சரஸ் டு பி இன்? சில சுச்சுவேஷனில் ஒரு ஏரியா பகலில் ஓகேயாக இருக்கும், நைட்டில் கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக? ஸோ வைல்ட் ஃபாரஸ்ட்னாலே எப்போது வென் இஸ் இட் வெரி டேஞ்சரஸ் டு பி இன்? யூ கேன் when it is panic, night time, Jayakant, night, yes, we agree on the night ங்கிற இதில் we agree, கரெக்டாக? நைட் டைமில் it is always little dangerous. ஏன் அப்படின்னா பாம்பு வரலாம், like you will not be able to identify the species, but the problem is wild animals can identify you easily, and the eyesight is powered for them for night vision goggles மாதிரி அவங்களுக்கு இருக்குது, நமக்கு இல்லை. ஓகே, தட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஒரு காடில் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த காடுக்குள்ளே மாட்டிக்கிட்டது ஒரு 4 இல்லை 5 வச்சுக்கோங்க, 5 வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 5 o'clock சாயங்காலம் வந்து காடுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, எங்கேயோ போக, ஊட்டி போகோ கொடைக்கானலோ எங்கேயோ போயிருக்காங்க, காடுக்குள்ளே மாட்டிட்டாங்க. ஓகே, there is around 45 kilometers to walk to the village or the safer place. ஓகே, அந்த ஒரு சேஃபர் பிளேஸ் போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்? 45 kilometers. ஓகே, 5:15க்கு போயிருக்காங்க உள்ள. எப்போ சன்செட் ஆகும்? ஒரு 6:30 ஆகுமா? ஸோ தே ஒன்லி ஹேவ் அரவுண்ட் 1 hour, அந்த லிமிட்டட் டைம் தான் இருக்குது. 2 பேர் இருக்காங்க. ஓகே, இம்பாசிபிள் டு ரீச் தட் டே. 45 kilometers ஓடணும் பேசிக்கலி. ஓகே, ஓட ஆரம்பித்தா தெரியும். சி இட் இஸ் அதுதான் அந்த டஃப்னஸ் தான் இங்கே சுச்சுவேஷன். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இங்கே போகலாம், லைக் நின்றுட்டு இந்த சைடு போனால் எப்படி வரும், என்ன டைரக்ஷன் அப்படின்னு உட்காந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, என்னெல்லாம் பண்ணலாம் பிளான் பண்ணி ஒரு அங்கேயே பேக்கில் நோட்லாம் வச்சுருக்காரு. எப்படி நோட் வந்துச்சுன்னா கேட்காது, நோட் வச்சு இப்படி போகிறோம், இப்படி போயிட்டு அங்கிட்டு போகிறோம், அங்கிட்டு போயிட்டு இப்படி போகிறோம் அப்படின்ட்டு. எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்காரு? லிட்டரலி 0. ஓகே, இன்னொருத்தர் இருக்கார், இங்கே யானை பாதை இருக்குது, யானை நடந்த இது இருக்குது, ஸோ யானை ரோட்டுக்கு தான் போகும், சரி பாதை வச்சு நம்ம போய் பார்ப்போம், அட்லீஸ்ட் அந்த வாக்கிங் டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அவருக்கு தெரியுமா, லைக் ஃபஸ்ட்டு இருக்கிறவர் என்னத்துக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறாரு? சர்டனிட்டி. நான் இப்படி போனேன்னா எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறாரு. எனக்கு அங்கே ரோடு வருமா வராதாங்கிறது தெரியணும் அப்படிங்கிறது. 2வது இருக்கிறவர் அன்சர்டனிட்டி, அந்த யானை நடக்கிற பாதையை வச்சு போகிறார். ஓகே, அவருக்கு தெரியுமா, லைக் அங்கே அந்த யானை நடக்கிற பாதையில் போனால் சர்டனிட்டி இருக்குமாங்கிறது தெரியுமா? வில் ஹி நோ? No. But what he does is he starts walking. The moment he knows he's stranded, the moment he knows இன்னொரு 1 hour, 1.5 மணி நேரம், 2 மணி நேரத்துக்குள்ள சன்செட் ஆயிரும், it becomes more dangerous to like be in the forest அப்படின்னு தெரிஞ்சோன்னே he starts walking or even running, that for that matter. Okay, he starts running, but the other person is just still planning. He's still planning. நமக்கு 2 மணி நேரம் தான் இருக்குது. யார் அட்லீஸ்ட் சி அஃப்கோர்ஸ் இட்ஸ் இம்பாசிபிள்னு சொல்லிட்டீங்க 45 kilometers ஓடுறதுக்கு 2 மணி நேரத்தில். பட் ஹூ ஹேஸ் சான்ஸ் டு லைக் அட்லீஸ்ட் கெட் லிட்டில் சேஃபர் டு த நியர் த சேஃபர் ஜோன்? ப்ராபப்ளி ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் ஒரு 10 kilometers உள்ளே நடந்து வந்திருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் மிட்வேலையாச்சும் மீட் பண்ணலாம் இல்லையா? ஹூ ஹேஸ் அ சான்ஸ் டு பி ஃபவுண்ட் ஆர் அட்லீஸ்ட் பி சேஃபர்? த ஒன் ஹூ வாக்ஸ் ஆர் ரன்ஸ் even. ஓகே, த செகண்ட் பர்சன் ஹூ ரன்ஸ். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக என்ன சொல்ல வந்திருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இஃப் நாட் யூ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட், லெட் மீ பி வெரி கிளியர். அட் திஸ் பாயிண்ட் நமக்கும் அதே இந்த 45 kilometers தான் இருக்குது. நமக்கும் இப்போது எல்லோரும் என்ன கேட்குற கேள்வி என்னென்னா, இத்தனை நாளுக்குள்ளே இவ்வளோ ப்ரிப்பரேஷன் போட்டால் என்னால் கண்டிப்பாக பாஸ் ஆகிட முடியுமா? நீங்கள் இப்போது இந்த ஒரு ஃபியூ டேஸ் பார்த்துருப்பீங்க, ஐசிஏ நெகட்டிவ் மார்க்கிங்லாம் டிஸ்கிரிப்டிவ் ஃபைனலுக்கு பண்ணியிருக்காங்க. சம் பீப்புள் ஹேவ் நாட் பீன் ரிவார்டட் ஃபுல் மார்க்ஸ். தேர் ஆர் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ். ஓகே, பட் with that uncertainty, if you want to pass, if you want to make this your last attempt, what you should be doing is start studying yourself. எல்லாவட்டையும் என்ன நடக்குது, you will feel that panic. நம்மளால் இந்த சப்ஜெக்ட் படிக்க முடியுமான்னு தெரில, இவ்வளோ நேரம் எனக்கு இந்த ஒரு சாப்டருக்கே ஆகுது, நான் எப்படி முடிப்பேன், இன்னும் 40 நாள் தான் இருக்குது, எப்படி முடிப்பேன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளால் எதுவும் பண்ண முடியலையா, படி.
எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கா, பாசிபிள் தோணுதா, பரவாயில்ல படிங்க. தி ஒன்லி திங் தட் யூ நீட் டு பி டூயிங் ரைட் நவ் அண்ட் த ரைட் திங் தட் வில் ஆல்சோ பி இஸ் studying. Okay, all you need to be doing right now is take up your books, take up your notebooks, start solving. Okay, start solving, start memorizing the keywords, start writing questions. Okay, that is the only thing in your hand. Pass or fail ஆங்கிறது எக்ஸாம் முடிஞ்சோடனே தான். No ranker will even be able to say that he will definitely pass. Okay, it's all in your hands right now. You still have the time to clear. ஒரு குரூப்பாக இருந்தாலும் சரி, போத் குரூப்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலே இருக்கிற பிலீஃப் வச்சு you have to start. ஆர் அந்த ஃபஸ்ட் பர்சன் மாதிரி பிளான் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, ஐம் நாட் சேயிங் யூ ஷுடன்ட் பிளான், ஐம் சேயிங் டோன்ட் ஜஸ்ட் ஸ்டாப் தேர், ஸ்டார்ட் வாக்கிங் இமீடியட்லி. யூ ஆர் இன் அ ஜோன் வேர் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரன் டுவர்ட்ஸ் த ரோடு. இப்படி போனாலும் போகும், அப்படி போனாலும் போகும். த பாயிண்ட் இஸ், இந்த பக்கத்துலேருந்து தான் வந்திருக்காங்கன்னு தெரியுதுல்ல, அது பக்கம் வந்த வழியில் திருப்பி ஓடினா போக போகுது. ஓகே, ஸோ கிளியர் இது என்ன டேரக்ஷன். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சால்விங். இந்த பேசிக்ஸில் கிளியராக இருக்கும். பேசிக்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். ஓகே, அது மட்டும் ஃபவுண்டேஷனலி எப்படி லேண்டுக்கு போக முடியும், அந்த ரெண்டாவது ஆள் எப்படி லேண்டுக்கு போக முடியும், சும்மா யோசிச்சுட்டு மட்டும் இருந்தாலா. ஹேஸ் டு வாக், ஹேஸ் டு ரன், தட்ஸ் த பேசிக் ஃபண்டமெண்டல்ல. அதே மாதிரி நமக்கும் படிக்கிறதுக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ 1 second, ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். என் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, கிரேட். ஓகே, ஃபண்டமெண்டலி வாட் ஷுட் யூ பி டூயிங்? ஃபண்டமெண்டலி ஓகே, 45 days தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் டு ஸ்டடி அஃப்கோர்ஸ். பட் அந்த ஸ்டடிங்கிலே 2 இது இருக்குது. குவாலிட்டி ப்ரிப்பரேஷன் இஸ் வாட் மேட்டர்ஸ். ஓகே, குவாலிட்டி ப்ரிப்பரேஷன். ஓகே, what does quality preparation mean? With what I have seen, with what has worked for a lot of people, I can easily put quality preparation into 2 brackets. First is some papers, your accounts, most importantly tax, then your costing, FM. இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் most people would have already known this. நான் எல்லா இடத்துலையும் சொல்லி தான் இருக்கேன். Before you joined also you would have known this, and classலையும் இப்போ பண்ணி தான் இருந்திருப்பீங்க. But I want to make sure that this is firm in your mind before we discuss anything at all. Okay, so first sums-ஐ பொறுத்த வரைக்கும் you have to solve all the questions, all. Okay, all questions, sums in the notebook, of course. Okay, in the notebook. லைக் எது மாதிரி இருக்கணும் நோட்டில், எக்ஸாமில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்களோ எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 2 லைன், இன்னொரு 1 லைன் இருக்குது, இதை மட்டும் போதும். எல்லா கொஸ்டினையும் சால்வ் ஆல் த சம்ஸ் இன் த நோட் புக் லைக் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன். எக்ஸாமில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வீட்டில் போட்டு பார்க்கணும். ஓகே, அண்ட் 3வது இது முக்கியமான இது, இதனால தான் நிறைய பேருக்கு சம்ஸில் வந்துட்டு அங்கே பாதி நேரம் ஸ்டக் ஆகும், இல்லை சில்லி மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகே, 3வது விஷயம், வித்தவுட் லுக்கிங் த ஆன்சர். So once again, I will just reiterate, please be patient. Solve all the sums in the notebook. Okay, எல்லா கொஸ்டின் சார் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன் 1, 2 எவனாச்சும் போடுவானா, அங்கே போயிட்டு நமக்கு ஈஸியான கொஸ்டின் தான் முதல்ல ஸ்டக் ஆகும். இட் இஸ் நாட் அபவுட் ஈஸி ஆர் டிஃபிகல்ட். டோன்ட் லீவ் யுவர் ஈகோ அசைடு. ஆல்வேஸ் ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம். பி கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர்ட். அங்கே போய் ஒரு கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு போட தெரியணும். ஓகே, அண்ட் போட தெரியறதோட வேகமாக போட தெரியணும். அதுக்கு இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஸோ எவ்ரி அதர் கொஸ்டின் மேட்டர்ஸ். 2 லைன் அந்த கொஸ்டின் இருக்குங்கிறதுக்காக விட்டு போனீங்க, 2 ஸ்டெப்பு தான் இருக்குங்கிறதுக்காக விட்டு போனீங்கன்னா அங்கே அது ஞாபகம் வருமா, அங்கே உங்களால் போட முடியுமான்னு கேட்டால் தட் பிகம்ஸ் எ வெரி பிக் கொஸ்டின். அதுக்கு தான் சொல்கிறேன், சால்வ் ஆல் த சம்ஸ் ஹியர் இட்செல்ஃப். ஓகே, அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எக்ஸாம் ப்ரெசன்டேஷன். ஏன் எக்ஸாம் மாதிரி போகணும், ரஃபாக போட்டால் போதாதானோ, இங்கே உங்களால் ஒரு ப்ரெசன்டேஷனில் நீங்கள் இப்போ சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதே இதை அங்கே வேகமாக போட முடியும். ஹவு மெனி ஆஃப் யூ இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் everybody has wrote their Jan exams, correct? Jan exams எழுதிருக்கீங்களா?
எல்லாரும் 100 மார்க்ஸ் எழுதினீங்களா? உங்களால் 100 மார்க்ஸ்க்கு எழுத முடிஞ்சா? 100 மார்க்ஸ், ஐ ரோட் ஆல் த கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸ். நோ, எஸ், நோ, நோ. 100 ஒரு நோ வந்தால் அதை எப்படி எழுதுறதுன்னு சொல்லிடுவேன். நோ, ஓகே, யோகேஷ்க்கு நோ தான், காயத்ரிக்கு நோ தான், நிதிஷ்க்கு நோ தான், எஸ். நிவேதிதா சிம்பிளாக ஒரே ஒரு மேக்ஸ் கேல்குலேஷன் போடுவோம். நமக்கு எக்ஸாம் எவ்வளோ நேரம்? 3 hours, கரெக்டாக? 3 hours மினிட்ஸாக பிரிக்கினா 180 minutes, கரெக்டாக? ஸோ நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் டோட்டலாக? 100 மார்க்ஸ். ஓகே, ஸோ ஃபார் 1 mark how many minutes should you be? ஒரு மார்க்குக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம்? வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஹியர்? பேசிக் மேக்ஸ். மெசேஜ் போட முடியுமா? இன்கால் மெசேஜஸில் வருதுல, எவ்வளோன்னு சொல்லுங்கள். 1.8 minutes, 1.8, எஸ், 1.8 minutes. ஓகே, இந்த அட்டம்ப்ட்டுமே சரி, எவ்ரி அட்டம்ப்ட் ஈஸி ப்ளஸ் லெங்க்தி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா பேப்பர்லாம். ஈஸி ப்ளஸ் லெங்க்தி என்னன்னு சொல்லுவாங்க? ஈஸி ப்ளஸ் லெங்க்தி. தட் இஸ் வாட் பீப்புள் டிஸ்கிரைப் ஃபியூ எக்ஸாம் பேப்பர்ஸ், கரெக்ட்? அந்த மாதிரி பேப்பர்லாம் எப்படி 100 மார்க்ஸ் எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் ஆர் கோயிங் டு பி சம் கொஷின்ஸ் ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் த புக்கில் இருக்கிறது அப்படியே கொஸ்டின் பேப்பரில் வரப்போகுது. பேரை மாற்றுவோம், ஒரு 0 ஆட் பண்ணுவோம், இல்லை ஒரு 0 குறைப்போம், அப்படியே வரப்போகுது. கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கிறப்போ ஒரு மார்க்குக்கு 1.8 minutes கொடுக்காம ஒரு மார்க்குக்கு உங்களால் 1.2 இல்லை 3 அந்த மாதிரி கம்மியான டைமில் முடிக்க முடிஞ்சு அப்படின்னா அந்த எக்ஸஸ் தான் அந்த டிஃபிகல்ட் கொஸ்டின். லெங்க்தி கொஸ்டின்னா என்ன? லெங்க்தி கொஸ்டின்னா என்ன? யூ ஜஸ்ட் நீட் மோர் டைம் டு சால்வ் இட் அண்ட் யூ ஜஸ்ட் நீட் டு திங்க்குங்கிறப்பல. ஸோ அந்த லெங்க்தி கொஸ்டினுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த ஈஸி கொஸ்டினெல்லாம் எக்ஸாமில் சீக்கிரமாக போடணும். மசில் மெமரியில் கடகடன்னு எழுதணும். அதுக்கு நீங்கள் வீட்டிலையே எக்ஸாம் மாதிரி ஒரு வாட்டி எழுதி பார்த்தா மட்டும்தான் அது வரும். ஓகே, எக்ஸாம் மாதிரி அதை எழுதி பார்த்தா மட்டும்தான் அது வரும். தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட் ஆஃப் த திங். அண்ட் வித்தவுட் லுக்கிங் தி ஆன்சர்ஸ். வித்தவுட் லுக்கிங் தி ஆன்சர் எதுக்கு அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஆக்சுவலாக கான்செப்ட் தெரிஞ்சுதா தெரியலையாங்கிறது தெரியும். நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு அகாடமிக்கோ நீங்கள் போயிருப்பீங்க, கரெக்டாக? டெய்லி மேப் பார்த்து தான் போனீங்களா? கண்டிப்பாக இருக்காது. ஒரு வாட்டி நீங்கள் ஆன் யர் ஓன் போயிருப்பீங்க, தென் அது உங்களுக்கு மசில் மெமரியில் வந்திருக்கும். அண்ட் ஆஃப்டர் கோயிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 10 days 12 days போனதுக்கப்புறம் வேகமாக ஓட்ட முடியும். எப்படி அது? இல்லை இப்போ உங்கள் வீட்டுக்கே திருப்பி தேட்டர்லேருந்தோ எங்கேருந்தோ வரீங்கன்னா வேகமாக உங்களால் ஓட்ட முடியும். எப்படி? யூ ஹேவ் பில்ட் அ மசில் மெமரி, கரெக்டாக? அந்த மசில் மெமரியை யூ ஹேவ் பில்ட். தட் இஸ் ஹவ் யூ ஆர் பி ஏபிள் டு சால்வ் இட்ஸ் ஃபாஸ்ட்டாக. அண்ட் அதனால தான் ஸ்டக் ஆகாமல் ஓட்டுறீங்க. எப்படி ஸ்டக் ஆகாமல் ஓட்டுறீங்க? நிறையா வாட்டி பார்க்காம அந்த ரூட்டில் போயிருக்கீங்க. ஓகே, அதனால மட்டும்தான் ஸ்டக் ஆகாமல் உங்களால் ஓட்ட முடியுது. அதே காரணத்துக்காக மட்டும்தான் எல்லா கொஸ்டினையும் எக்ஸாமில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி போட்டு பார்க்கணும், ஆன்சரை பார்க்காம. Do you guys agree with this point? Are you clear with this? Can I have a yes? Yes, yes, yes. I'm getting a lot of yes. See, there are going to be, இதுலேயே வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க, அப்போலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. There are lot of people, okay, எப்படின்னா ஆன்சர் பார்த்துட்டு தான் போவாங்க, பட் they will be able to score 70. நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, நான்லாம் ஒரு தடவை கூட நோட்டில் போட்டு பார்த்ததே இல்லை, நான்லாம் 60 வாங்கிட்டேன்னு தெரியுமா? அந்த மாதிரி இருக்காங்க. I know few people who do that. But think about yourself. It is okay to not have that special ability. CA பொறுத்த வரைக்கும் hard work beats talent every single day. ஓகே, இந்த ஜீனியஸ் அதெல்லாம் இருக்குல்ல, யூ கேன் பீட் தட் பை ஜஸ்ட் ஷோயிங் அப். ஓகே, யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஷோ அப். உங்களால் அது பண்ண முடியுமா? நீங்களே எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அது என்ன முடியுமா முடியாதுன்னு எக்ஸாமில் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போயே ஒரு சம்மை எடுத்து பாருங்கள், அதை பார்த்துட்டு புரியும். ஈஸியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் இங்கே வந்திருக்கேன், இதில் இங்கே வந்திருக்கேன், ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறது புரியும். அதை பார்த்தா மூடி வச்சுட்டு உங்களால் உடனே போட முடியுதா பாருங்கள். ஓகே, சரி இப்போவே போட வருதா, சாயங்காலம் திருப்பி அதே சம் போட வருதா, கொஸ்டின் மட்டும் பார்த்தா பாருங்கள், வராது. மோஸ்ட் ப்ராப்ளி வராது. ஓகே, காமன் ப்ராக்டிஸ் அது வராது. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ். கஷ்டமாக இருக்கே சார், வெல்கம் டு சிஏ. சிஏ இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இப்படி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் தட் யூ நீட் டு புல் திஸ் ஆஃப். ஓகே, திஸ் இஸ் வாட் குவாலிட்டி ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலி மீன்ஸ். எப்போ ஒரு சாப்டர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினையும் நீங்கள் கைப்பட இது மாதிரி போட்டு பார்த்துட்டீங்க.
அப்படின்னு நீங்கள் ஷுவராக இருக்க முடியும் அப்படின்னா அப்போ தான் அந்த சாப்டரை முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் ஃபார் சம்ஸ். நவ் தியரி பொறுத்த வரைக்கும் வருவோம். இது வரைக்கும் do you have any questions? Do you have any questions? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா தியரி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் டீப் ஃபோக்கஸோட ஷெட்யூல் அண்ட் வாட் இஸ் ஆக்சுவலி டீப் ஃபோக்கஸ் நான் ஒரு வாட்டி திருப்பி சொல்கிறேன். அதுக்கப்புறம் டீப் ஃபோக்கஸோட ஷெட்யூல் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வாட் யூ ஷுட் பி டூயிங் ஃபார் யுவர் ஓன் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஃப்ளோ ஆஃப் திங்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு டூங்கிறது ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஓகே, தியரி பற்றி பார்ப்போம். ஸோ ஃபார் தியரி, காமன் மிஸ்டேக். தியரினா என்னென்ன பேப்பர்ஸ்? லா, ஆடிட், எஸ்எம், வேறு லா இருக்குது, ஆடிட் இருக்குது, எஸ்எம் இருக்குது, வேறு அக்கௌண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் தியரி இருக்குது. கரெக்டாக டேக்ஸ்லேயும் கொஞ்சம் தியரி இருக்குது. அப்படி பார்த்தா காஸ்டிங் எஃபெக்ட்லேயும் தியரி இருக்குது. பட் இந்த 2.5 பேப்பர் தான் நம்ம மெயின் தியரி அண்ட் அதுதான் நம்மளையும் ஸ்டாப் பண்ணிட்டுருக்கு. கரெக்டாக தட் இஸ் லைக் இதில் 60 வாங்கினா கிரேட் ரெஸ்பெக்ட் தான், நிஜமாலே ரெஸ்பெக்ட். சரி, எப்படி சார் 60 வாங்குறது, அந்த கிரேட் ரெஸ்பெக்ட் எப்படி ஏர்ன் பண்ணுறது பீப்புள்கிட்டருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியரி பொறுத்த வரைக்கும் சிம்பிள். எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட்டு புரிச்சுக்கோங்க. எப்பயுமே ஒன்று சொல்கிறோம், நம்ம தான் சொல்கிறோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம், யூ ட்ரஸ்ட் மீ, ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் ஹவு மை கெட்டிங் டு தேர், நான் எப்படி ஒரு விஷயம் ஏன் இப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபார் எனிபடி ஹூ ஃபார் தட் மேட்டர் ஏன் ஒரு விஷயம் இப்படி பண்ணுங்கிறதுக்கு சொல்கிறாங்கிற லாஜிக் புரிஞ்சுக்கணும். தியரி பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் யுவர் எக்ஸாம் பேப்பர். ஓகே, தென் டேக் அப் த சஜஸ்டட் பேப்பர். எப்படி கரெக்ட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல்லாம். ஒரு பேப்பர், உங்களோட ஆடிட்டிங் பேப்பர் வச்சுக்கோங்க, 100 மார்க்ஸ் பேப்பர். ஓகே, ஹவு மச் டைம் டஸ் த எக்ஸாமினர் டேக் டு கரெக்ட் இட்? அந்த ஆடிட்டிங் பேப்பரை எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க எக்ஸாமினர் கரெக்ட் பண்ணுறதுக்கு? உண்மையாக சொல்லுங்க, ஹவு மச் டைம்? 10 to 15 minutes, 10 minutes, 5 to 10 minutes, 25 minutes, 20 minutes, 5 minutes. The answer is 5 to 10 minutes. I know an examiner, I've talked to him. Unfortunately, it's just 5 to 10 minutes. அதுக்கு மேலாம் பண்ண மாட்டாங்க. சரி, எப்படா நான் உட்காந்து 3 மணி நேரம் எழுதியிருக்கேன், நீ 5 நிமிஷத்துல என் சொல்லி முடிச்சிடுற எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா சிம்பிள். சஜஸ்டர் ஆன்சரில் கீவேர்டு இருக்கா, அதே கீவேர்டு, அதே லிட்ரலி த சேம் கீவேர்டு உங்களோட ஆன்சர் பேப்பரில் இருக்கா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வே தட் தே கரெக்ட். இது பார்த்தா நீங்கள் ஒரே வார்த்தையை வேறு மாதிரி போட்டிருந்தாலே அன்ஃபார்ச்சுனேட்லி வில் நாட் பி அவார்டட் த மார்க்ஸ். ஓகே, ஸோ அந்த கீவேர்டு எக்ஸாக்டாக இருக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். தென் ஓகே, உள்ளே என்ன எழுதியிருக்கான் பையன் அப்படின்னு பார்ப்பாங்க, விச் இஸ் த புக் லாங்குவேஜ். ஸோ வாட் ஷுட் யூ பி டூயிங்? அந்த புக் லாங்குவேஜையும் ஓரளவுக்கு எழுத பார்க்கணும். த கீவேர்ட் ஷுட் பி எக்ஸாக்ட், பட் த புக் லாங்குவேஜ் கேன் பி அட்லீஸ்ட், அது நம்மளால் அப்படியெல்லாம் எழுத முடியாது, டு அன் எக்ஸ்டென்ட் எழுத பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஓகே, கீவேர்டு புக் லாங்குவேஜ் வந்துருச்சா? கீவேர்டு புக் லாங்குவேஜ் சொல்லிட்டேன். மூணாவது ஒரு விஷயம் இருக்குது. இது நீங்கள் திஸ் கம்ஸ் ஃப்ரம் பிகாமாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் போர்டில் நம்ம 12th எழுதின பழக்கத்துலையாக இருக்கட்டும், வி ரைட் ஸ்டோரிஸ், வி ரைட் ரேண்டம் திங்ஸ், ஆர் வி ரைட் ஜென்ரலாக எழுதிடுவோம். கரெக்டாக எத்தனை பேர் தியரி பேப்பருக்கெலாம் ஜென்ரலாக எழுதியிருக்கீங்க? சிஏ எக்ஸாம்ஸ்லாம் இல்லை, ஜென்ரலாக எழுதுவோன்ட்டு. தட் இஸ் அ வெரி இரிட்டேட்டிங் திங். என்கிட்ட நான் பேசின வரைக்கும் அவங்க புலம்புவாங்க இல்லையா இந்த எக்ஸாமினர்ஸ்லாம். அது கேட்கும் போது நல்ல வேலை நம்ம பாஸ் ஆகிட்டோங்கிறப்பல இருக்குது, இவ்வளோ எரிச்சலோட கரெக்ட் பண்ணுற அப்படிங்கிறப்பல தான் இருக்கும். ஓகே, சரி நல்ல வேலை பாஸ் ஆகிட்டோம்ப்பா, இவ்வளோ எரிச்சல் வருதா? ஏன்னா த திங் இஸ் தே கெட் 100 பேப்பர்ஸ். ஓகே, ஒரு 100 பேப்பர்ஸ் கிட்ட த எக்ஸாமினர்ஸ் கரெக்ட். ஸோ ஜென்ரலாக எழுதாமல் ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோக்கு எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ த சான்சஸ் தட் யூ கெட் மார்க்ஸ் ஃபார் தட் கொஸ்டின் அலோன். அட்லீஸ்ட் ஃபுல் பேப்பரையும் ஸ்பெசிஃபிக் தான் எழுதணும்னு சொல்ல வரல, அப்படி எழுத முடியாது. ஆனால் தெரிஞ்ச கொஸ்டின், படித்த கொஸ்டின், அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெசிஃபிக் 5 பாயிண்ட் தான் இருக்குது, மேலே ஒரு பேரா புக்கில் இருக்கும்,
அதையும் எழுதுவோம், கன்க்ளூஷன் எழுதுவோம் அப்படின்னு அதை எழுதணும். அதை விட்டுட்டு எனக்கு இந்த கொஸ்டின் தெரியாதுன்னு ஒரு 3 பேஜுக்கு எழுதுனீங்கன்னா they get very irritated and they don't give you marks. Even if you deserve that 1 or 2 marks, you are going to lose that. This is the way theory papers are corrected. Okay, சரி, இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி தான் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? தியரி மாதிரி இருக்கிறதுக்கு அந்த கீவேர்ட்ஸோட புக் லாங்குவேஜை லைக் ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 1 இஸ் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட். ஏன் புரிஞ்சுக்கணும்? அதான் கீவேர்ட் மட்டும் தானே கேட்குற, மனப்பாடம் மட்டும் போயிடுவேனே, அங்கே தான் அடுத்து வரேன் ட்விஸ்ட்டு. ஓகே, மொதல் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் ஃபஸ்ட் திங் அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வில் இம்ப்ரூவ் த மெமரி as well. நல்லா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களால் அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு மண்டையில் இருந்துச்சுன்னா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட். ஓகே, ஃபஸ்ட் திங் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், அண்டர்ஸ்டாண்ட். ரெண்டாவது விஷயம், ட்ரை டு மெமரைஸ் அண்ட் ரிசைட் த கீவேர்ட்ஸ். ட்ரை டு மெமரைஸ் அண்ட் ரிசைட் த கீவேர்ட்ஸ். ஓகே, கீவேர்ட்ஸை அப்படியே பண்ணி பார்க்கணும். அண்ட் இதோடு சேர்ந்து அதை எழுதி பார்த்தீங்க. அண்ட் நம்ம ஹைலைட்டட் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்துருப்பீங்க, கரெக்ட்? அந்த ஹைலைட்டட் ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற எல்லாத்தையும் ஓரளவுக்கு படித்தாலே உங்களுக்கு அந்த புக் லாங்குவேஜ் வரும். சில பேர் என்ன சார் என்னால் ஒப்பிக்க முடியல, எழுதி பாருங்கள். எனக்கு ஒப்பிக்க யாருமே இல்லை, டியூட்டரைசேஷன் இங்கே கிட்டு மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கு ஒப்பிக்க ஆள் இல்லை அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் ரைட் அண்ட் சி. ஓகே, ரைட் அண்ட் சி வித்தவுட் லுக்கிங், அஃப்கோர்ஸ் ரைட் அண்ட் சி. புக் லாங்குவேஜ் கஷ்டமாகணும், கீவேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணணும். திஸ் இஸ் த ஒன்லி வே டு காஜ் ஆர் ரிமெம்பர் எவ்ரி திங். சார் இது பண்ணும்போது எனக்கு அன்றைக்கி சாயங்காலமே மறந்துடுது, எனக்கு அப்போ நான் பார்த்துட்டு போனாலும் ஒன்று தான், மனப்பாடம் பண்ணாலும் ஒன்று தான். இல்லை, என்டையர் பாயிண்ட் ஆஃப் அவர் ப்ரிப்பரேஷன் இருக்குது தெரியுமா? ஐ வில் பி வெரி ஸ்பெசிஃபிக் வித் யூ. என்டையர் பாயிண்ட் ஆஃப் அவர் ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் டு டைரக்ட்லி கோ இன் த எக்ஸாம் ஹால் அண்ட் ரைட். ஆடிட்டிங் மாதிரி, மோர் ஸ்பெசிஃபிக்லி தியரி பேப்பர்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக. நம்ம படிக்கிறது எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுறதுக்காக மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்ம படிக்கிறது இன்றைக்கி படிக்கிறது, ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி படிக்கிறது எக்ஸாமுக்கு முன்னாடி தான் 1.5 நாளில் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியும் அப்படின்ட்டு. சப்போஸ் ஒரு சாப்டர் இன்றைக்கி உங்களுக்கு 3 hours ஆகுது, 4 hours ஆகுது அப்படின்னா அடுத்த தடவை விச் இஸ் இந்த நெக்ஸ்ட் 2 months ஆர் 1 month அட்லீஸ்ட் அதுக்குள்ளே நீங்கள் படிக்க போகிற அடுத்த தடவை அந்த 3 hours will be done in 2 hours or 1.5 மணி நேரம், அவ்வளோதான் ஆகும். கரெக்டாக ஒரு தடவை நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஹாஃப் த டைம் தான் அது ஆக போகுது. ஸோ அந்த செகண்ட் டைமுக்கு தான் நீங்கள் இப்போ படிக்கிறீங்க. இன்றைக்கி படித்தா எனக்கு அப்படியே ஞாபகம் வருமா? இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தா நான் புக்கை பிரிண்ட் அடிக்க முடியுமா? மண்டையில் முடியாது. காலையில் படித்தா 10 நிமிஷத்தில் மறந்துடும். நம்ம ஹியூமன் தான் இல்லையா? ஸோ கண்டினியூஸ் ரிவிஷன் இருக்கணும். அண்ட் படிக்கிறது இஸ் ஃபார் த செகண்ட் டைம், நாட் த டைரெக்டாக எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுறது கிடையாது. அப்படி வேலை செய்யாது நம்ம ஹியூமன் பிரெயின். ஸோ வாட் வி கேன் டூ இஸ் ஸ்டடி நவ். ட்ரை டு ஸ்டடி த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அகெயின். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், 1.5 நாள் இருக்கு இல்லையா, 1.5 days, அதில் யூ கேனாட் கவர் 100% சிலபஸ். பட் வாட் யூ கேன் டூ இஸ் ஒரு 60% ஆஃப் த சிலபஸ், ஓகே, அதை வந்துட்டு 100% கவர் பண்ணலாம். ஓகே, சாயங்காலம் 5:30 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க, 5:30 மணி 6 மணி முன்னாடி எக்ஸாம் முடிச்சுட்டு சொல்கிறேன், 5:30 மணி 6 மணிக்கு வீட்டுக்கு வரீங்கன்னா அப்போலேருந்து எக்ஸாம் அன்னைக்கு 11:30 வரைக்கும் உட்காந்தா உங்களால் அந்த 60% 70% ஆஃப் சிலபஸை 100% கவர் பண்ண முடியும். பண்ணலாமா? சரி, அப்போ நான் நேராக 1.5 நாள் படிச்சுக்கிறேன், ஓகே மீட்டிங் ஓவர் அப்படின்னு போக முடியாது. அந்த 1.5 நாளில் படிக்கிறதுக்கு இப்போ படித்தாதான் அப்போ 1.5 நாளில் படிக்க முடியும். தட் இஸ் த என்டையர் பாயிண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு சாப்டர் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு தடவை அதை ஒழுங்காக மெமரைஸ் பண்ணி படித்தோம்னா அடுத்த 1 மாதம் கழித்து நம்ம எடுக்கும் போது அது உங்களுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். ஆன் 1.5 days டைம் இட் வில் டேக் 1 hour to 1.5 hours. திஸ் ஹஸ் ஹேப்பன்ட். நிறைய பேர் எக்ஸாம் இன்னைக்கு காலைல ஃபோன் பண்ணி எனக்கு எல்லாமே மறந்தாப்பில் இருக்குது, நேற்றுக்கு படித்தது கூட ஞாபகம் இல்லை, போச்சு போச்சு போச்சு. அது நடக்காது. தேர் இஸ் சம்திங் கால் சப்கான்ஷியஸ். ஓகே, ட்ரஸ்ட் யார் செல்ஃப், ட்ரஸ்ட் யார் ப்ரிப்பரேஷன். எக்ஸாம் அன்னைக்கு ஞாபகம் வரும். எக்ஸாம் அன்னைக்குன்னு சொல்கிறதோட எக்ஸாம் ஹாலில் அந்த கொஸ்டின் பார்த்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க, தெரிஞ்ச விதை மட்டும் எழுத ஆரம்பித்தாலே ஃபுல்லாக ஞாபகம் வரும். இஃப் யூ ஹேட் குவாலிட்டி ப்ரிப்பரேஷன். ஓகே, நீங்கள் நிறைய டெஸ்ட்டும் எழுத போகிறீங்க. ஸோ அங்கேயும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓ, போன வாரம் படித்தது இன்னைக்கு காலைல ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதினேன், எனக்கு ஞாபகம் வருது. ஸோ எக்ஸாம்லேயும் அது ஞாபகம் வரும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் ஹவ் தியரியில். சரி, ஒரே ஒரு பாயிண்ட் இதில் முக்கியமானது. திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் ஸ்டாப்பிங் பீப்புள். லைக் 40 வாங்குறவங்க 60 வாங்குறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரே ஒரு விஷயம். ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ்.
மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, இந்த 2 பாயிண்ட், ஓகே, இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு, சாரி 2 பாயிண்ட்டை பண்ணிவிட்டு 3ஆவது சாய்ஸில் விட்டுறாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தே ஆர் ஸ்டக் வித் 40s. லாஸ்ட் டைம் ஐ ஒர்க் வித் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு இது என்ன, எவ்ரி டைம் தே ஆர் ஏபிள் டு லைக் ரீப்ரொடியூஸ் த புக். அவங்களால அப்படியே அந்த புக்கில் இருக்கிறது அப்படியே எழுத முடியுது. ஆனால் ஏன் 42 தான் வாங்கிட்டு இருக்காங்க எல்லா வாட்டியும், 42 அந்த ரேஞ்சில் 44 தான் வாங்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ எஃபர்ட் போட்டோம் அப்படின்னு பார்த்தேன். த ஒன்லி ப்ராப்ளம் தே ஹேட் இஸ், இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சருன்னு தெரில. எனக்கு ஆன்சரே தெரியுது, ஆனால் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரானு எனக்கு தெரில. புரியுதா? திஸ் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம். ஓகே, எனக்கு ஃபுல் புக்கு தெரியுது, எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரானு தெரியல. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, 2 ஆன்சரையும் எழுதி வச்சிடுறாங்க. எக்ஸாம் வேறு என்ன பண்ணுவாங்க, முட்டை தான் போடுவோம். லைக் லிட்டரலி he'll not give you full marks. Okay, so every time when you finish a lesson, take the question bank. You all have the question bank, correct? அந்த கொஸ்டின் பேங்க் எடுத்துட்டு ஒரு சாப்டர் முடிய கொஸ்டின்ஸ் பாருங்கள். கொஸ்டின்ஸையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் எழுதலாம் சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், ஆன்சர்ஸை கை வச்சு மறைச்சிக்கோங்க, இல்லை பேப்பர் வச்சு மறைச்சிக்கோங்க. ஓகே, அந்த கொஸ்டினுக்கு என்னெல்லாம் ஆன்சர் எழுதுவீங்க நோட்டில் எழுதுவேன். நான் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் எழுதுவேன், அப்புறம் ஒரு டெஃபினிஷன் மேலே எழுதுவேன், கன்க்ளூஷன் இப்படி எழுதுவேன். அது மாதிரி சும்மா அந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் எழுதுவேன். இட் வில் டேக் barely 2 to 3 minutes. ஓகே, டூ திஸ் எக்ஸசைஸ் ஃபஸ்ட். ஓகே, இது பண்ணிங்கனாலே அதுக்கப்புறம் பேப்பர் எடுங்க. அவன் என்னெல்லாமோ எழுதியிருப்பான், சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எழுதியிருப்பீங்க எக்ஸ்ட்ராவாக. ஓகே, ஸோ தட்ஸ் வை யூ லூஸ் மார்க்ஸ். ஸோ ஐசியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோட மேட்ச் பண்ணணும். சார் இந்த கொஸ்டின் பேங்க் தான் எக்ஸாமில் வருமானு கேட்டால், மோஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இஸ் ஆல்மோஸ்ட் 70% to 80% ஆஃப் த கொஸ்டின் பேங்க் இஸ் ஃப்ரம் பாஸ்ட் ஆர்டிபி, எம்டிபி, ப்ரீவியஸ் இயர் பேப்பர். ஓகே, ஸோ இந்த 3 சோர்ஸ்லேருந்து மட்டும்தான் 80% ஆஃப் த பேப்பர் வரப்போகுது. இட்ஸ் எதர் கோயிங் டு பி நேம் சேஞ்ச், நம்பர் சேஞ்ச், ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் சேஞ்ச், இது மட்டும் தான் இருக்குமே தவிர இட் இஸ் நாட் கோயிங் டு பி வைல்டாக நியூ இருக்காது. லைக் இட் மைட் பி நியூ, பட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி அவுட் ஆஃப் த சிலபஸ். சார் அப்படி தான் இன்டர்வியூவில் போன வாட்டி எஃப்எம்மில் ஃபைனல் கொஸ்டின் ஒன்று கேட்டாங்களே அப்படின்னா அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி தே கேவ் கிரேஸ் மார்க் ஃபார் தட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஒன்லி வே யூ கேன் பி ஸ்பெசிஃபிக் இஸ் ஃபஸ்ட் டு நோ த புக், அண்ட் நம்பர் 2 டெஸ்ட் யுவர் செல்ஃப் வித் கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் வச்சு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு எழுதலாம். ஈவன் இஃப் அ நியூ கொஸ்டின் கம்ஸ், இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஸோ இதே மாதிரி இது இருந்துச்சுன்னா நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு யூ வில் பி ஏபிள் டு ரிலேட். புரியுதா? ஆர் யூ கிளியர் வித் திஸ் கம்ப்ளீட்லி? புரியுதா? How to identify it? கேக்குதா? ஓகே, ஒரே நிமிஷம், லேப்டாப் ஸ்டக் ஆகிடுச்சு. யா, எஸ் சார் தான் எனக்கு வந்துருக்கு. நடுவில் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஓகே, ஹவு டு ஐடென்டிஃபை கீவேர்ட்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் கொஸ்டின். ஓகே, அந்த கொஸ்டினுக்கான கீவேர்ட்ஸ் அப்படின்னு வச்சா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன், கொஸ்டினை படிங்க, என்ன கான்செப்டை அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த கொஸ்டின், லைக் ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்களா. இப்போ ஆடிட் பிளானிங்லேயே வந்துட்டு ஃபீச்சர்ஸ்னால் ஒன்று, நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் பிளானிங்னா வேறு, கரெக்டாக? ரெண்டுமே வேறு வேறு. இஃப் யூ செக் த இது, ஸோ எதை கேட்குறாங்க அப்படின்னு கொஸ்டின் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதுலேயும் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் பிளானிங் வேறு, ஃபேக்டர்ஸ் ஃபார் டு கன்சிடர் ஃபார் நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட் வேறு. ஸோ 3 இது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம் பை ப்ராப்பர்லி ரீடிங் த கொஸ்டின். டேக் டைம், ரீட் த கொஸ்டின், அண்ட் இதை தான் சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. டேரெக்டாக ஆன்சர் ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதுதான் ஆன்சராங்கிறத தெளிவாக இருக்கணும். ஓகே, அதுக்கு நீங்கள் படித்து பார்த்தா யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை தட். ஓகே, ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு இதுதான் கீவேர்டு, புக்கில் இருக்கிறது தான், லிட்ரலி புக்கில் என்ன இருக்கோ அதை எழுத போகணும். ஓகே, தட் இஸ் தி வே யூ கேன் ஐடென்டிஃபை த கீவேர்ட்ஸ். ஓகே, இது வரைக்கும் புரியுதா? யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, அண்ட் நேராக வந்துட்டு நம்ம இப்போ எக்ஸாமுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகலையா, நம்ம ப்ரிப்ரேஷன் கரெக்டாக தான் போயிட்டுருக்கா போலையா அப்படிங்கிறத நேராக எக்ஸாமில் போய் டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட்ஸ் வெரி ரிஸ்கி அண்ட் அன்னெசரி டு டேக் தட் மச் டைம் அண்ட் ஹேவ் செல்ஃப் டவுட். இப்போவே டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஓகே,
தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட். இப்போலேருந்து ஸ்டார்ட் ரைட்டிங் டெஸ்ட். டெஸ்ட்டில் 0 ஆனாலும் பரவாயில்ல, ஓகே, ஆனால் டெஸ்ட் எழுதணும். தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட். நிறைய பேர் இங்கே டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகியிருக்காங்க, அங்கே போய் 70 வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ தி என்டையர் பாயிண்ட் இஸ் ஆஃப் அ டெஸ்ட் இஸ் ரியாலிட்டி செக். நம்ம வந்து ஒரு கொம்பு முளைச்சி நம்ம சூப்பராக படிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் இருப்போம். டெஸ்ட்டில் போய்ட்டு அந்த கொஸ்டினுக்கு 2 பாயிண்ட் தான் ஞாபகம் வரும், 5ல் 2 பாயிண்ட் ஞாபகம் வரும். அப்போயே தெரிஞ்சு போயிடும் நம்ம குவாலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் என்ன, திருப்பி ஒரு வாட்டி அந்த சாப்டர் படிக்கணும் அப்படிங்கிறது. இல்லை நம்ம பயந்துகிட்டே இருப்போம், ஐயோ ஒன்றுமே படிக்கல போய் டெஸ்ட் எழுதுவோம், அங்கே எல்லா ஆன்சர்ஸும் வரும். பிகாஸ் தட் வாஸ் ஜஸ்ட் செல்ஃப் டவுட் அண்ட் நாட் லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ அந்த உங்களுக்கு செல்ஃப் டவுட் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா டெஸ்ட் எழுதணும். ரெகுலர் இன்டர்வலில் டெஸ்ட் எழுதணும். ப்ரிப்பேர்டாக டெஸ்ட் எழுதுறது இஸ் த பெஸ்ட் வே. அன்ப்ரிப்பேர்டாக டெஸ்ட் எழுதுறதோட ப்ரிப்பேர்டாக டெஸ்ட் எழுதணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த 2 பாயிண்ட் எனக்கு இட்ஸ் லைக் இதை நான் சொல்லியே திஸ் இஸ் லைக் த 2 ரீசன்ஸ் வை பீப்புள் டோன்ட் ஸ்கோர் வெல். ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர் டு எவ்ரிபடி. அது சொல்லிட்டு தான் எதுவாக இருந்தாலும் இதில் நம்ம ப்ரொசீட் பண்ணணும் டீப் ஃபோக்கஸில் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். இது வரைக்கும் கிளியராக உங்கள் ப்ரிப்பரேஷனில் டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? கிளியர் கேஸ் சொல்கிறாரா, கொஸ்டின் கேஸ் சொல்கிறாரா? எஸ், ஓகே, ஐ எம் கோயிங் டு டேக் இட் அஸ் எஸ் ஃபார் கிளியர். How many attempts are to be practiced, sir? When will the test be conducted? Schedule சொல்கிறேன், அதுதான் டீப் ஃபோக்கஸோட ஷெடியூலு சொல்கிறேன். ஓகே, how many attemptsங்கிற கொஸ்டின் வரேன். அப்படி அட்டம்ப்ஷன்லாம் பார்க்காதீங்க. அட்டம்ப்ஷன்னு பார்த்தா 4 attempt 5 attempt பார்த்தா அப்படி பத்தாது. இப்போது நம்மளோடதில் 2018 மே 2018 அட்டம்ப்ட்லேருந்து இப்போ வரைக்கும் கொஸ்டின்ஸ் கம்பைல் ஆகி தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த அட்டம்ப்டோட போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி பார்க்கணுமே தவிர வெறும் இப்போ கடைசி 4 MTP RTP எடுக்கலாம். The problem with MTP is sometimes it's very easy. It gives you overconfidence. But when you look as a whole 10 அட்டம்ப்டோட MTP பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ ஓகே டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எத்தனை அட்டம்ப்ட் 10 இல்லை, நம்ம கொஸ்டின் பேங்க்கில் இருக்கும். அதுலேயும் நம்மளே இந்த இதுக்கு கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். வில் டிஸ்கஸ் இன் ஃபியூ மினிட்ஸ் ஆன் என்ன கொஸ்டின்ஸுங்கிறப்பல. ஓகே, அண்ட் ஐ ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின். ஐ ஃபீல் ஓவர் இல்லை. ஓகே, சி திஸ் இஸ் ஐ ஹவ் பீன் தேர் மைசெல்ஃப். இந்த பிரச்சனையில் நானும் வந்திருக்கேன். ஓவர்டாக தான் இருக்கும். நமக்கு எப்போ ரிசல்ட் வந்துச்சு? ஆல்மோஸ்ட் ஒரு 2 வாரம் முன்னாடி தானே, 2 வாரம் தான் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. 2 வாரமோ நம்ம தான் 2 வாரம் 2.5 வாரம் ஆயிருக்கு லிட்டரலி. ஓகே, அதுக்குள்ளே நம்ம ஒரு குரூப் முடிக்கணும்னாலும் நமக்கு இப்போ மொத்தமாக ஒரு 30 லெசன் கிட்டே இருக்குது. நம்ம முன்னாடி படிச்சிருந்தாலும் சரி, முன்னாடி படிக்கலனாலும் இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு அந்த ஃபாரஸ்ட் கதை தான். we have 2 things we can do. just walk. என்ன பண்ணணும்னா லைக் we can plan it out, stop every other distraction. ஓகே, இன்ஸ்டாகிராம் நிப்பாட்டணும். ஓகே, வெளியில் போகிறது, சோஷியலைசிங் வித் பீப்புள் முடிஞ்ச அளவு கட் பண்ணணும். கட் டவுன் ஆன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முடிஞ்ச வரைக்கும். எக்ஸ்ட்ரீம் எசென்சியல்ஸ் எல்லாம் கட் டவுன் பண்ண முடியாதுன்னா கடகடன்னு அதை யோசிக்காமல் டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி வித் அதர் திங்ஸ். ஃபுல் எனர்ஜியை படிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சேனலைஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ எவ்ரி ஹவர் யூ சால்விங் அ சம் வில் சால்வ் இட். இப்போ இந்த ஆங்ஸைட்டி அண்ட் ஓவர்வெல்மிங் ஃபீலிங் இஸ் வெரி நார்மல். வரலனா தான் தப்பு. வரலனா நீங்கள் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ குட் திங். ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஆர் அஃப்ரைடு தட் யூ ஆர் நாட் இன் த ரைட் ட்ராக். யூ ஆர் அஃப்ரைட் தட் எனக்கு இது வேணும், என்னால் இது பண்ண முடியலண்ணா அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது. இட்ஸ் அ குட் திங் தட் யூ வாண்ட் இட். பட் ஹவு கேன் வி நேவிகேட் இட்? ஒன்லி த்ரூ ஆக்ஷன். ஐவ் டன் லாட் ஆஃப் இந்த எனர்ஜினா இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆங்ஸைட்டி வச்சு ஐவ் பீன் அஃபெக்டட் அ லாட் மை செல்ஃப் அஸ் வெல். தேங்க்ஸ் டு CA ஃபைனல். ஓகே, எனக்கு ஐ ட்ரைட் அ லாட் ஆஃப் திங்ஸ், மெடிடேஷன்லேருந்து எல்லாமே. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே எது இந்த ஆங்ஸைட்டி, எது இந்த ஓவர்வெல்மிங் ஃபீலிங், எது இந்த பேனிக்லாம் வராமல் இருக்கிறத ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா புக் எடுத்து படிக்கிறது. எல்லோரும் மெடிடேட் பண்ணு, காலைல 4 மணி எந்திரி எல்லாம் சொல்லுவாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே வாட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் இஸ் யூ ஸ்டடி. மோர் அண்ட் மோர் யூ கம்ப்ளீட்டில் தட் ஆங்ஸைட்டி வில் லீவ். யூ வில் கெட் தட் கான்ஃபிடன்ஸ். சரி, நம்மளால் முடிஞ்சது என்ன, வாட் இஸ் இன் அவர் கண்ட்ரோல்? ஸ்டடி. ஓகே, அதை மட்டும் பண்ணுவோம். எவ்வளோ நம்மளால் 100% முடிக்க முடியலையா? நோபடி டஸ். டு பி வெரி ஹானஸ்ட், எல்லாராலும் 100% முடிக்க முடியாது. இது இவ்வளோ வால்யூம் அண்ட் வி ஒன்லி ஹேவ் 40 days. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடிக்க முடியும். வி ஹேவ் டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் தட். அந்த கதை மாதிரி தான். 45 kilometers 2 மணி நேரத்துக்குள்ளே நடந்து முடிக்க முடியுமா? முடியாது.
chances are very tight, கரெக்டாக 45 kilometers. பட் வாட் கேன் வி டூ? ஃபாரஸ்ட் ரேஞ்சர் உள்நோக்கி 10 கிலோமீட்டர் நடந்து வரான்னா ஓகே, நம்ம அந்த 30 கிலோமீட்டராக நடந்து போயிருந்தா தானே அவன் நம்மளை காப்பாற்ற முடியும். நம்ம வந்துட்டு ஜீரோலேயே இருந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ அந்த அன்சர்டனிட்டி பற்றி யோசிக்கிறதுல இப்போ பாயிண்ட் இல்லை. வாட் கேன் யூ டூ ரைட் நோ? ஸ்டார்ட் ஸ்டடிங். சரி அப்படியே சரி சார், இப்போ நான் படிக்கிறதுல என்ன பிரயோஜனம், என் எஃபர்ட்லாம் வேஸ்ட்டு தானே, இந்த அட்டம்னால முடிக்க முடியலண்ணா. அப்படி கிடையாது. அடுத்து இந்த வாட்டி படிக்கிறீங்கிறது ஒன்றே ஒன்று எடுத்துக்கணும், யுவர் எஃபர்ட்ஸ் ஆர் நெவர் வேஸ்ட். இப்போ ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா திருப்பி படிக்கிறப்ப அதான் சொன்னேன், இந்த 4 hours ஒன்று ஆகுது, 6 hours ஒன்று ஆகுதுன்னா அடுத்த வாட்டி இன்னும் கம்மியாகும். மோர் ஃபெமிலியர் டெரிட்டரி யூல் பி ஏபிள் டு வாக் ஃபாஸ்டர். ஸோ யுவர் எஃபர்ட்ஸ் ஆர் நெவர் கோயிங் டு பி வேஸ்ட். இந்த வாட்டியே கேபிட்டலைஸ் ஆகும். அப்படி ஆகலைன்னா கூடிய சீக்கிரம் ஆகும். தட் இஸ் த என்டையர் பாயிண்ட். ஸோ ஓவரும் ஆகாது, ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டடி. ஓகே, ஸ்டார்ட் ஸ்டடி. கொஞ்சம் டாக் டு யுவர் சீரியஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இந்த டவுட்ஸ் சால்வ் பண்ணிக்கிறதுனா குரூப்பில் உட்காந்து டவுட் சால்வ் பண்ணுவேன். தட்ஸ் ஹவ் யூ ஓவர் கம் this anxiety and worry. Of course there is a lot of mental health things that you can do, but in my experience of doing all the mental health experiments, from starting from therapy to meditation to doing every single thing, I can be very clear on one thing. The problem to actually the solution to actually solve that problem is just study. There is no other way. Let's be 100% clear on that. நீங்களே சொல்கிறீங்க ஓரளவுனா இருக்குங்கிறீங்கல்ல, டப்புன்னு எடுத்து ஒரு ஈஸி சாப்டர் முடிங்க, அந்த ஃபீலிங் முடியுதா இல்லையான்னு பார்ப்போம், லைக் போகுதா இல்லையான்னு. இட்ஸ் த சிம்பிள் சொல்யூஷன். ஓகேயா குரு? ஓகே. ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆர் நம்ம டீப் ஃபோக்கஸ் ஷெட்யூல் பற்றி பேசலாமா? கேன் வி கோ ஆன்? எஸ். ஓகே, just give me a moment. என் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. See, most of you know what deep focus is already, okay, but I'll just give an intro of what we are trying to achieve through deep focus. Most of you are studying alone, correct? Most of you are doing it again, like after one failure or after passing it, okay? Most of you are going through the same feeling. All of you need one solution to this, one answer to this, which is having a tunnel focus. Tunnel focus na அந்த வேறு எதுவுமே தெரியக்கூடாது. அதுக்காக இந்த பேர் டீப் ஃபோக்கஸ்ன்னு வச்சது ஒரு ஸ்டூடெண்ட் தான். நாங்கள் வந்துட்டு ஒரு ரிவிஷன் மேரத்தான் அப்படின்னா பேர் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் தான் டீப் ஃபோக்கஸ் பண்ணோம் எனக்கு அப்படின்னா. ஓகே, தட் இஸ் த என்டையர் பாயிண்ட். இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாரும் ஒரு May 2026 லாஸ்ட் டைம் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு இருக்கிற ஆட்கள் எல்லாரும் டீப் ஃபோக்கஸில் இருக்கணும். only people giving May 2026 and only serious folks giving May 2026. Okay, this is the pure intention towards it. Deep focus in our craft, deep focus in our exams, deep focus to make May 2026 year last time. Okay, so what we will be doing is ஒரு டாஸ்க் கொடுத்துருவோம். அந்த டாஸ்கோட ஷெட்யூலை நான் முன்னாடியே கொடுத்துருவேன். பட் ஒருத்தவங்க இந்த மாதிரி டாஸ்க் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் போடுவாங்க. ஓகே, ஒரு சாப்டரோட இந்த சிலபஸ் படிச்சிருக்கணும், அதில் என்ன போர்ஷன், ஓகே, என்ன கொஸ்டின்ஸ் முதற்கொண்டு நம்ம கொடுத்துருவோம். ஓகே, அந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருவோம். சம் பீப்புள் லைக் வித்தின் தெம், ஓகே, ஆர்கனைஸ் அ ஜிமீட் ஸ்டடி செஷன். ஜிமீட்டில் எல்லோரும் வீடியோ ஆன் பண்ணி ஆடியோ மியூட் பண்ணி டெய்லி காலையில் உட்காந்து படிப்பாங்க. அதோட அட்டண்டன்ஸும் ட்ராக் பண்ணுவோம். ஓகே, திஸ் வித் அ டார்கெட் அண்ட் அ டெட்லைன். ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் வந்து வாய்ஸ் நோட்டாக, தியரியாக இருந்துச்சுன்னா வாய்ஸ் நோட்டாகவும் போடலாம், பிடிஎஃபாகவும் போடலாம். சம் பேப்பர்ஸ்க்கு பிடிஎஃப் போடுவாங்க. ஓகே, இது மாதிரி போட்டு யாரெல்லாம் முடிச்சிருக்கா, ஓகே, பாயிண்ட் டேபிள் மாதிரி கணக்கு எடுத்து யாரெல்லாம் முடிச்சிருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுவோம். திஸ் இஸ் வாட் வி டூ இன் டீப் ஃபோக்கஸ். புரியுது? டெய்லி டாஸ்க் மாதிரி இருக்கும். டாஸ்க்னா என்ன சார், என்ன மாதிரி டாஸ்க்? ஐ வில் ஷோ யூ தி எக்ஸாக்ட் ஷெட்யூல் இப்போவே. ஓகே, திஸ் இஸ் அவர் ஆக்சுவல் ஷெட்யூல். ஐ வில் சென்ட் யூ த டீட்டெயில் டாக்குமெண்ட், எக்ஸல் ஷீட்டோட கூகுள் ஷீட்டோட லிங்க் அனுப்பிடுறேன், குரூப்பில் போட்டுடுறேன் ரைட் ஆஃப்டர் திஸ் மீட்டிங். பட் ஃபார் நவ் இதுதான் நம்மளோட டாஸ்க் லிஸ்ட். ஓகே, மண்டே 23rd மார்ச்லேருந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூட்ஸ், அதில் அந்த சாப்டரை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ் ஃப்ரம் அவர் கொஷின் பேங்க், ஓகே,
அதை சால்வ் பண்ணணும். ஓகே, தென் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. வாட் வி டூ இஸ் 2 சம்முக்கு நடுவில் ஒரு தியரி அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸு அதை சால்வ் பண்ணுவோம். அண்ட் அடுத்த நாளோடது இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் ஏஜ் 19, 20 and 16. ஓகே, அதே மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கா, ஓகே, 2 days once we will have one test. iOSனா என்ன, இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ், அது வந்துட்டு நமக்கு வெனஸ்டே ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகே, அதே மாதிரி we'll have daily set of task, house property, residential status, then we have supply. ஓகே, அதோட இது டெஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், நேற்றுக்கு படித்தது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த பேட்டர்ன் கோஸ் அன்டில் 23rd ஏப்ரல் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம் ஃபார் நெக்ஸ்ட் 30 days. ஏன் 23rd ஏப்ரலோட ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். பட் இதுதான் இந்த மாதிரி இதுதான் டாஸ்க். ஓகே, கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம் கிட்டிலேருந்து, நம்ம கொஸ்டின் பேங்க்லேருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம், தென் டெஸ்ட்டும் நம்மளோடதே இருக்கும். திஸ் இஸ் த ஷெட்யூல் ஆஃப் இட். ஓகே, ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ ரெக்விசைட் மாதிரி சொல்லிடுவோம். நீங்கள் சரி சார் நான் ஏற்கனவே இதை படித்ததே இல்லை இந்த சாப்டரை அப்படின்னா இப்போ உட்காந்து படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் படிச்சிருந்தா இதை போடுங்க. இல்லைனா டூ சம் டேஸ் வேறு ஏதாச்சும் ஒரு நாளோட டாஸ்க் எடுத்து போடுங்க. ஓகே, அதை வச்சு போட்டதுக்கப்புறம் கிட்டோடது இருக்கும், ஆல் ஸ்டடி மெட்டீரியலோடதும் இருக்கும், மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு போட்டதுக்கப்புறம் இதை போடுங்க. ஓகே, சரி சார் நான் வெறும் இந்த டீப் ஃபோக்கஸ் ஷெட்யூலை போட்டால் போதுமா? கண்டிப்பாக இல்லை. எங்களோட என்டையர் கோலே நீங்கள் இதை வந்து 3 hours, ஒரு குரூப் கொடுத்தா 3 hours. ஓகே, ஒரு குரூப் கொடுத்துருந்தா 3 hours per day மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம். 3 hours to 4 hours, பாக்கி நேரம் 9 hours பாக்கி நேரம் ஆர் 6 hours பாக்கி நேரம் யூ ஷுட் பி ஃபோக்கஸிங் ஆன் யார் ப்ரிப்பரேஷன் ஷெட்யூல். ஏன்னா இருக்கிற 30 பேர் 40 பேருக்கும் ஒரு ட்ராக்கில் இருப்பாங்க. குரூப் 1 முன்னாடியே சில பேர் டேக்ஸில் வீக்காக இருப்பீங்க, லாவில் வீக்காக இருப்பீங்க. We cannot go on a same schedule, but all series students can have one common thing that we do together, that is this deep focus oda assignment. Okay, so இதை மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. பட் திஸ் இஸ் a strong aid that you will be revising. of course எல்லாரும் வந்துட்டு ஒரு முன்னாடியே இந்த சாப்டர்ஸ் படிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை ட்ரையாச்சு பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் a common thing that you can solve. ஓகே, குரூப் 1ஓடதும் இருக்குது, குரூப் 2க்கும் இருக்குது. ஓகே, சரி சார் எனக்கு யூனிட் 2D மட்டும்தான் இருக்குது, காஸ்டிங் இல்லை அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் அதை படிக்காதீங்க. என்ன சொல்லுவேன்னா, இப்போ சாப்டர் 2 இருக்கா, இந்த 2 நாள் காஸ்டிங் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, சாப்டர் 2ஓட ஃபுல் சாப்டர் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலோட வாய்ஸ் நோட் போட்டுருவேன். ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து அதை படிச்சுட்டு வாய்ஸ் நோட் போட்டுருவேன். ஓகே, அதே மாதிரி எஸ்எம் இருக்கும், எஃப்எம் இருக்கும், ஆடிட் இருக்கும். திருப்பி காஸ்டிங் வருதா, நியரஸ்ட் சாப்டர் என்ன, தியரி சாப்டர். எஸ்எம் சாப்டர் 1 இருக்குது, சாப்டர் 2 இருக்குது, ஆடிட்லேயே சாப்டர் 6 இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆடிட் கொடுக்கணும், ஏன்னா நமக்கு அக்ரிகேட் வேணும் இல்லையா, யூனிட் 2க்கு. ஆடிட் கொடுத்து இங்கே காஸ்டிங் வருதா, ஃபுல் சாப்டர் 6 வாய்ஸ் நோட். அதே மாதிரி எஸ்எம் சாப்டர் 1ஓட வாய்ஸ் நோட். புரியுதா? ஸோ காஸ்டிங் வர அன்றைக்கெலாம் ஃபுல் வாய்ஸ் நோட் போட்டுருக்கோம். தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட். டெஸ்ட் இல்லாமல் மார்ஜினல் இருக்கா, யூ கேன் வாலண்டியர்லி டேக் அப் சாப்டர் 6ஓட டெஸ்ட்டு ஆர் எனி அதர் டெஸ்ட். ஓகே, இந்த டேட்லேயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, மினிமம் ஐஓஎஸ் டெஸ்ட் எழுதணும், முடிஞ்சால் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். புரியுதா? வி ஹேவ் ஆல் த கொஸ்டின் பேப்பர்ஸ் இன் த எல்எம்எஸ். நீங்கள் அதை எடுத்து எழுதினாலே போதும். அட் யார் வாலண்ட்ரி இது, யூ கேன் டேக் அப் அண்ட் ரைட் தட் டெஸ்ட் as well, that will be also corrected. This is what we are planning through deep focus. Yes, first thing, இது நான் முன்னாடியே படித்தது இல்லை அப்படின்னா யூ கேன் ட்ரை டு ஸ்டடி த சாப்டர் தட் டே அண்ட் சால்வ் தட் கொஸ்டின். நம்பர் 1 திங். ஓகே, எனக்கு 2 செஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் பார்க்க பாருங்கள். ஓகே, இந்த 2 செஷனில் அந்த சாப்டர் வரல அப்படின்னா அதோட ட்ராக் தனியாக போயிட்டுருக்கும். திஸ் இஸ் மெயின்லி ஃபார் பீப்புள் ஹூ ஹவ் ஆல்ரெடி கிவன் த எக்ஸாம்ஸ். ஓகே, ஆல்ரெடி கிவன் த எக்ஸாம்ஸுங்கிறப்போ உங்களுக்கு இதில் ஃபெமிலியாரிட்டி இருக்கும். ஸோ யூ கேன் ஈவன் ஸ்டார்ட் டூயிங் இட் நவ் இல்லையா. யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் கம்ப்ளீட் ரிவிஷன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிட்டா இட் இஸ் ஈவன் பெட்டர். ஓகே, அந்த சாப்டர் ஃபுல்லாக போடுறேன், போட்டுட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் ஈவன் பெட்டர். ஓகே, ரெண்டாவது, இதை மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா பத்தாது. ஐ டோல்ட் யூ த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஜஸ்ட் நவ், குவாலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டடி மெட்டீரியல் படிச்சுட்டு இது எக்ஸ்ட்ராவா. ஓகே, சரி சார் என்னால் சில நாள் போட முடியல, என்ன பண்ணுறேன், இட் இஸ் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை டு ஷோ அப் அண்ட் டூ. பட் முடியலன்னா இட் இஸ் ஓகே, ஸ்கிப் தட் 1 day. பட் ஹேவ் 0 days. ஒரு கொஸ்டினாச்சும் போட பாருங்க. ட்ரை டு சால்வ் ஜஸ்ட் 1 question. சரி சார் நான் முடிச்சா தான் டாஸ்க் போடணுமா? ஓகே, நான் இந்த எல்லா கொஸ்டினையும் முடிச்சுட்டு தான் போடணுமா? அவசியமே இல்லை. ஒரு கொஸ்டினாக கூட போடலாம். என்னோட இது என்ன தெரியுமா, இப்போ இந்த ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு வாய்ஸ் நோட் போடுறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினாக வாய்ஸ் நோட் போடுங்க. லைக் 47 to இந்த ஃபுல் லிஸ்ட்டு படிச்சுட்டு தான் நீங்கள் வாய்ஸ் நோட் போடணும்னா இட் வில் பிகம் லைக் அ பிக் பர்டன். பட் இஃப் யூ ஸ்டார்ட் போஸ்டிங் ஜஸ்ட் 1 question at a time. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இங்கே மேலே இருக்கா பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் நோட் எவ்வளோ நேரம் 10:42 வச்சுருக்காங்க. 4 நிமிஷம் 50 செகண்ட், 4 நிமிஷம் லிட்ரலி. அந்த பொண்ணு ப்ராப்ளம் வந்துட்டு
ஓகே பொண்ணுன்னு சொல்லிட்டேன். அது அவங்க வந்து மொத்த சாப்டரையும் போட்டிருப்பாங்க. பட் இட் கேன் ஸ்டில் பி ஃபார் லெஸர் டைம். ஓகே, ஒரு நிமிஷம் வாய்ஸ் நோட் எடுத்து அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் சொல்லலாம். ஸோ ப்ராக்ரஸ் நீங்கள் குரூப்பில் போட போட யூ வில் ஃபீல் பெட்டர் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் டூயிங். ஹேவ் 0 days, ஹேவ் no 0 days. பேசிக்லி எதுவுமே பண்ணாமல் என்றைக்கும் இருக்கக்கூடாது. தட் இஸ் த என்டையர் பாயிண்ட். ஸோ வித் டீப் ஃபோக்கஸ் வாட் யூ கேன் டூ இஸ் வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள். ஓகே, தட் யூ கேன் ஸ்டடி அலாங் வித். டவுட்ஸ் போஸ்ட் பண்ணலாம் குரூப்லேயே, என்ன இன்னைக்கு படிக்கிறீங்கிறத மார்க் பண்ணலாம். தென் யூ வில் ஹேவ் கொஸ்டின் பேங்க்லேருந்து மார்க்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் என்ன வருதுன்னா அப்படிலாம் சொல்ல, ஜஸ்ட் ஃபார் யர் ப்ராக்டிஸ் தான். ஓகே, ஐசிஏ இஸ் கம்ப்ளீட்லி அன்பிரடிக்டபிள். மூணாவது, ரெகுலர் இன்டர்வல் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டோட மார்க்லாம் வச்சு பாயிண்ட் கிடையாது, டெஸ்ட்டு ஷோ அப் பண்ணாலே பாயிண்ட். ஓகே, நாலாவது, வாட் வி ஆர் பிளானிங் இஸ் எவ்ரி சாட்டர்டே இது மாதிரி ஒரு செஷன் வித் அ ஃபேக்கல்ட்டி, ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்து கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். தென் யூ கேன் ஆல்சோ ஹேவ் அ டிஸ்கஷன் செஷன் வித் ஹிம் ஆன் ஹவு யூ கேன் பிளான் யுவர் டே, யூ கேன் பிளான் யுவர் ப்ரிப்பரேஷன் வீக், நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற பிளான் பண்ணலாம். ஸோ எவ்ரி சாட்டர்டே வி ஆர் பிளானிங் அ செஷன் வித் அ ஃபேக்கல்ட்டி. இந்த வாரம் நான் வந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வி கேன் டூ ஃபார் காஸ்டிங் பண்ணலாம். ஒரு குரூப் ஒன்றுக்கும் ஒன்று போடுறோம், குரூப் டூக்கும் ஒன்று போடுறோம், அப்படி ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீக் வி கேன் டூ வித் காஸ்டிங் ரங்கேஷ் சாரோட வரலாம், இல்லை எஃப்எம் சாய் கிருஷ்ணா சாரோட வரலாம், ஆர் ஃபார் டேக்ஸ் பிரீத்தியோடதோ இல்லை ராமகிருஷ்ணோடதோ வரலாம். ஸோ அந்த மாதிரி எவ்ரி சாட்டர்டே வில் ட்ரை டு பிரிங் 1% அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அண்ட் சால்வ் சம்திங் அண்ட் ஆல்சோ டிஸ்கஸ். ஐ டோன்ட் லைக் ஜஸ்ட் டிஸ்கஸிங், ஐ ஒன்லி வாண்ட் வேல்யூ க்ரியேஷன் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ சால்விங் செஷன் ஒன்று வச்சுட்டு அதோட ஒரு டிஸ்கஷன். ஓகே, சால்விங் செஷன் வித் ஃபேக்கல்ட்டி ப்ளஸ் டிஸ்கஷன். இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் பிரயோஜனம். ஆக்ஷன் இஸ் தி ஒன்லி கியூர் டு ஆல் ப்ராப்ளம்ஸ் அட் திஸ் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் பிளானிங் ஃபார் டீப் ஃபோக்கஸ். மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இதுதான் நம்மளோட ஷெட்யூல். ஐ வில் சென்ட் யூ த என்டையர் கூகுள் ஷீட் லிங்க் ஆஃப்டர் த செஷன் இட்ஸ். ஓகே, do you have any questions with deep focus? Because I have few other things I want to discuss in general, but do you have any questions with regard to deep focus? No sir. Sir, I registered two attempts without writing exam. Will it affect me? Placements? No. At the end of the day, at this point, சிஏக்கு இருக்கிற டிமாண்டுக்கு நீ முடித்தா மட்டும் போதும் அப்படிங்கிற டிமாண்டில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே யோசிக்கணும், முடித்தா போதும், வேறு எதுவுமே அட் திஸ் பாயிண்ட் பண்ணுறது. அட்டெம்ப்ட் ரேங்க் வாங்கினா நிறைய பிளேஸ்மெண்ட் இருக்கும், பட் பாஸ் ஆனாலே பிளேஸ்மெண்ட் இருக்குங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, ஸோ கவலைப்படாமல் படிக்கலாம். எனி அதர் டீப் ஃபோக்கஸ் ரிலேட்டட் கொஸ்டின்? சார் கேட்கல. ஹாய் பாலா, நீங்கள் சொல்லுங்கள். அது அப்பார்ட் ஃப்ரம் டீப் ஃபோக்கஸ் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கொஸ்டின் பார்த்துருக்கேன். ஸோ டீப் ஃபோக்கஸ் கூட சேர்ந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் எழுதலாம். அதான் எழுதிட்டு நீங்கள் அந்த உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இல்லையா டெஸ்ட்டுக்கு, அந்த டெஸ்ட் ரூமில் இருக்கும், அதில் அப்லோட் பண்ணால் யூ வில் கெட் இட் கரெக்ட். ஓகே, அதான் தேங்க்யூ சார். ஓகே, நான் உங்களுக்கு டீப் ஃபோக்கஸோட ஷெட்யூலோட லிங்க் இப்போ ஷேர் பண்ணுறேன். அது அந்த ஐடி எனக்கு வந்துட்டு ஆக்சஸ் டு ஆல் கொடுக்குறது இருக்கான்னு தெரியல. அது ஷேர் யூ த லிங்க் இந்த குரூப் இப்போவே. வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா அது சொல்லுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு சப்போர்ட் இதில் வேணும்னாலும் சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த வேலைக்கு வந்து எனக்கு கம்பல்சரி சென்னை போகலாம் பிளான் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறீங்கன்னா டேரெக்டாக ஹெச்பி வந்து சார். ஓகே, ஆஃப்லைனுக்கு சொல்கிறீங்களா? ஆஃப்லைன். ஆக்சுவலாக ஆஃப்லைனுக்கு நாங்கள் ஆஃப்லைன் இப்போ பண்ணுறதில்ல, ஃபுல்லி ஆன்லைன் மட்டும்தான் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் திருச்சி வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸ், பேசிக்கலி அது வீட் அட்ரஸ். ஓகே, கோயம்புத்தூரில் தான் நம்ம ஆஃபீஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, கோயம்புத்தூர் சார் பிளேஸ் கம்ப்ளீட் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. பட் அங்கேயுமே ஆஃப்லைன் பண்ணுறதில்ல, ஏன்னா நம்ம டூட்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் செக்ரிகேட்டாக இருக்காங்க. சில பேர் பெங்களூரில் இருக்காங்க, சில பேர் சென்னை, சில பேர் கோயம்புத்தூர், இட் வேரிஸ் இல்லையா. ஸோ ஆஃப்லைன் இஸ் நாட் பாசிபிள் அட் திஸ் பாயிண்ட். தேங்க்ஸ் ஃபார் ஆஃப்லைனுங்கிறது சப்போர்ட் நான் எதிர்பார்க்கல, பட் ஆஃப்லைனும் வி ஆர் பிளானிங், பட் நாட் இமீடியட்லி அட் திஸ் பாயிண்ட். ஸோ தட் இஸ் த சிச்சுவேஷன்.
you want, you can come to Why I'm asking means because I already worked for 2 years, so recently I am thinking so that I'm asking. ஓகே ஓகே சரி. இப்போ நம்ம பேசுவோம், என்ன பண்ணலாம்னு பேசுவோம். பட் ஆஃப்லைன் கிளாஸஸ் இப்போ நம்ம எதுவும் பண்ணுறது இல்லை. டெஸ்ட்டு வந்து வேணால் எழுதலாம், டெஸ்ட்டு வேணால் வந்து எழுதலாம். டெஸ்ட்டு மட்டும் எழுதிட்டு போகிறாப்புல இருந்துச்சுன்னா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட் ஒன்ட் பி அ ப்ராப்ளம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Thank you, sir. Do you have any questions with deep focus? There are any questions regarding deep focus or in general with your preparation also is welcome. I am here to help only. Hi sir. So, Hi Mukesh. I recently joined the classes. Okay. Waiting September 26. September 26th deep focus not relevant. September 26 you don't have to take up deep focus. That will only confuse you things. நீங்கள் September 26 தானே பிளான் பண்ணுறீங்க? Yes sir. You don't have to follow deep focus. You don't இல்லை, you shouldn't. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு கிளாஸில் நடத்துகிறத உட்காந்து படிங்க. செப்டம்பர் 26ங்கிறப்போ அதை முடிச்சுட்டு வீல் டூ டீப் ஃபோக்கஸ் அகெயின் இன் ஜூலை ஃபார் செப்டம்பர். அதான் சொல்கிறேன்ல, திஸ் இஸ் இன்டென்சிவ் ஃபார் May 26 பேட்ச். இன்டென்சிவ் ஸ்டடி ஃபார் May 26. தட் இஸ் தி என்டையர். செப்டம்பருக்கு இது ரிலவெண்ட் இருக்காது. டீப் ஃபோக்கஸ் எல்லாமேலாம் கவர் பண்ணாது. வீல் கவர் தி என்டையர். இது எல்லா ஆல் பேப்பர்ஸ் இருக்கும், பட் எல்லாத்துலேயும் 70% ஆஃப் தி சிலபஸ் தான் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கோம். இதில் எதுலேயுமே சாப்டர் 1 வந்திருக்காரு கரெக்டாக. அண்ட் திஸ் இஸ் நாட் யர் என்டையர் ப்ரிப்பரேஷன்ங்கிறதுனால திஸ் இஸ் மென்ட் டு பி லைக் அ ரிவிஷன் அண்ட் அந்த சேம் டைம் கொஸ்டின்ஸும் பார்க்கணும், டெஸ்ட்டும் எழுதணும். அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டிருக்கோமே தவிர இட் வில் நாட் கவர் என்டையர் சிலபஸ். டீப் ஃபோக்கஸில் வராது. கொஸ்டின் பேங்க்கில் எல்லாமே இருக்கும் ஆஃப்கோர்ஸ். கிளாஸஸ்லேயும் எல்லா சாப்டர்ஸும் ஆஃப்கோர்ஸ் வில் பி கவரிங். பட் வித் டீப் ஃபோக்கஸோட இது இஸ் த லாஸ்ட் 40 days அதோட இதுதான். ஓகே, ஏன் 23யோட ஷெட்யூல் முடிச்சிருக்கீங்கன்னு யாருமே கேட்கல. எக்ஸாம் 23 இல்லையே, எக்ஸாம் என்னைக்கு? எக்ஸாம் என்னைக்குப்பா? மே எக்ஸாம்? தேர்ட் மே, கரெக்ட், தேர்ட் மே. ஸோ நெக்ஸ்ட் 10 days கிட்ட இருக்கா இங்கேருந்து. வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இந்த நெக்ஸ்ட் 10 days, இந்த லாஸ்ட் 10 daysங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஓகே, ஒரே நிமிஷம், அது ஷேர் மை ஸ்க்ரீன். குரூப் 2 ஸ்டார்ட்ஸ் 9th May. அதுக்கு இன்னொரு 15 நாள் இருக்குது. பட் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ரிவிஷன்ஸ் பண்ணணும் இல்லையா. அண்ட் இது கொஞ்சம் காமனாக பண்ணது எதுக்குன்னா போத் குரூப்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஐ வில் ஜஸ்ட் ஷேர் மை ஸ்க்ரீன் ஒன்ஸ். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதா? குரூப் 2க்கு 26ஓட முடியுது, குரூப் 1க்கு 23ஓட முடியுது. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்டு எதுலேயுமே நீங்கள் ஒன்று கவனிச்சிங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டே நம்ம போட்டிருக்க மாட்டோம். கரெக்டாக, ஃபுல் டெஸ்ட்டே எதுலேயுமே நம்ம எழுதியிருக்க மாட்டோம். ஸோ வாட் வி வாண்ட் யூ டு டூ இஸ், இதுக்கு நடுவுலையே இஃப் பாசிபிள், ஓகே, இன் திஸ் ஷெட்யூல் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன் ஒரு 20 தேதிக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுத முடிஞ்சுன்னா, ஃபார் குரூப் 2 சொல்ல, ஃபார் குரூப் 1 சொல்கிறேன், 20லேயே உங்களால் ஒரு ஃபுல் டெஸ்ட் ப்ராபபிளி லா ஆர் ப்ராபபிளி ஆடிட், சாரி அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இதான் ஒன்று எழுத முடிச்சுன்னா பரவாயில்ல. ஆர் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்கோம் பிஃபோர் தி எக்ஸாம். ஓகே, அதுவும் உங்களுக்கு அந்த ஷீட் ஒன்று குரூப்பில் இப்போ போட்டிருக்கேன், அதில் வந்திருக்கும். ஓகே, அதில் ஆக்சஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஃபிக்ஸ் தி ஆக்சஸ் அண்ட் சென்ட் இட் ஆஃப்டர் தி செஷன். இப்போதைக்கு உங்களுக்கு இதுக்காக பர்வியூக்காக கொடுத்துருக்கேன். ஃபுல் டெஸ்ட்டு கண்டிப்பாக ஒன்றாச்சும் எழுதணும். ஓகே, முடிஞ்சால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒன்று, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒன்று எழுதணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு ஃபுல் டெஸ்ட்டாச்சும் எழுத பார்க்கணும். ஓகே, ஃபுல் டெஸ்ட் டேட் மாதிரி போட்டிருக்கேன், அதில் ஏதாவது ஒன்றாச்சும் எழுதணும். 3லாம் எழுத முடியாது. கொஞ்சம் அட் திஸ் பாயிண்ட்டு வி ஒன்லி ஹேவ் 45 days. பி வெரி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். நம்ம படிக்கிறதா 3 டெஸ்ட் உட்காந்து கடைசி 10 நாள் எழுதுவோம் முடியாது. ஏதாவது ஒன்றாச்சும் எழுத பார்க்கணும். முடிஞ்சால் 2 ஒன்றாச்சும் ஆனால் எழுத பார்க்கணும். தட் இஸ் மை இது. பட் இந்த லாஸ்ட்டு இப்போ 3ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் 3ஆம் தேதி கரெக்டாக. ஸோ 2 1 ஏப்ரலில் 31 இருக்கா இல்லையா? 31 கிடையாது இல்லையா? ஜஸ்ட் செக்கிங் ஒன்ஸ். சம்படிக்கா யா 30th 31 இருந்திருக்கலாம் இந்த மாதம். கண்ட மாதத்துலேயும் இருக்கும்.
29, 28. ஓகே 5 நாள் வருதா? ஓகே இந்த 5 days வந்துட்டு அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸுக்கு ஃபுல்லாக கொடுக்கணும். இந்த 5 நாளைக்கு முன்னாடி என்ன வேணால் படிச்சுக்கோங்க. ஓகே போத் குரூப்ஸ் எழுதினாலும் சரி, குரூப் 1 எழுதினாலும் சரி, இந்த 5 நாள் ஃபுல்லாக அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தே ஆகணும். எதுக்குன்னு சொல்கிறேன். த ஃபர்ஸ்ட் பேப்பர் இஸ் கொஞ்சம் ஆன்சியஸாக இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட்டு பேப்பர் கொடுக்குறோம். ஓகே கம்மிங் அவுட் ஆஃப் ஃபெயிலியர், கம்மிங் அவுட் ஆஃப் டச் ஆர் சம்திங் நியூ டு யூ, you will have that anxiety. So 100% ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் a subject like advanced accounts need time. ஒரு 5 நாள் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸுக்கு கொடுக்கணும். 5 நாளில் என்ன சார் பண்ணுறது, அது அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ தேவையில்லை. 2வது 3வதுமே இருக்குது. 27 தெரிஞ்சால் கூட போதும் அந்த பிளான். ஓகே நான் அந்த பிளானை உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த பிளான்லாம் இருக்குது, வழக்கமாக கொடுக்குறது தான். தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் திங் ஹியர். ஓகே அந்த 5 நாள் ஃபுல் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும். ஏன்? ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் பி 100% ப்ரிப்பேர் டு அவாய்ட் ஆங்ஸைட்டி அண்ட் பேனிக். ஓகே அண்ட் நம்பர் 2, ஃபஸ்ட்டு பேப்பரில் வர கான்ஃபிடன்ஸ் தான் வில் ரப் ஆஃப் ஆன் ஆல் தி அதர் பேப்பர்ஸ். ஃபஸ்ட்டு பேப்பரில் எந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமோ அதுதான் வில் ரப் ஆஃப் ஆன் ஆல் தி அதர் பேப்பர்ஸ். இப்போ இந்த பேப்பர் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னா பாக்கி பேப்பர்லாமும் நல்லா வந்துடும். ஓகே யூ வில் ஹேவ் தட் பாசிட்டிவ் ஃப்ரேம்வொர்க். அண்ட் நம்பர் 3, ஃபஸ்ட்டு பேப்பர் இஸ் ஃபார் போத் குரூப்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி காஸ்டிங். இது அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் காஸ்டிங். கரெக்டாக இப்போ 9th May ஃபஸ்ட் குரூப்புக்குன்னா 8, 7, 6, 5 and 4. இந்த 5 நாள் காஸ்டிங்க்கு தான் கொடுக்கணும். ஓகே காஸ்டிங்க்கு மட்டும்தான் கொடுக்கணும். 5 நாளில் உங்களால் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க்கில் மார்க் டிசம் எல்லாத்தையும் எல்லா சாப்டருக்கும் போட முடியுமா? அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்டுக்கும் சொல்கிறேன், காஸ்டிங்கும் கண்டிப்பாக போட முடியும்ல. ஸோ த சான்சஸ் ஆஃப் யூ ஸ்கோரிங் இன் எக்ஸாம்ஷன், ஏன்னா எக்ஸாம்ஷன்ட்டு ஒன்று வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏன்னா கிட்ட லாஸ்ட் 5 days முன்னாடி தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும். ஸோ நம்ம நல்ல ப்ராக்டிஸோடு வந்திருக்கோம். ஓகே அந்த 5 நாளில் போட்டதை வச்சு நம்மளால் எக்ஸாம்ஷன் வாங்க முடியுமா? முடியும். தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட். ஸோ இந்த 26 வரைக்கும் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. குரூப் 2 23 வரைக்கும் இந்த ஷெட்யூலில் போங்க. பட் ஆஃப்டர் தட் மேக் ஷூர் யூ ரைட் அட்லீஸ்ட் 1 ஃபுல் டெஸ்ட். 6 ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதணும். 3த்தையும் எழுதினா சூப்பர், ஆனால் ஒன்றாச்சும் மினிமம் நீங்கள் எழுதி தான் ஆகணும். புரியுதா? அதுதான் என்டையர் பாயிண்ட் ஆஃப் திஸ். போத் குரூப்ஸ் கொடுக்குறவங்க அட்லீஸ்ட் போத் குரூப்ஸ் கொடுத்தாலும் அதே தான். போத் குரூப்ஸ் கொடுக்குறவங்க தான் மெயினாக 28, 29, 30, 1, 2. ஓகே அந்த 5 நாள் கொடுக்கணும். திஸ் இஸ் த மெயின் திங் தட் யூ ஷுட் பி டூயிங். ஓகே அந்த ஃபுல் டெஸ்ட் 1 மட்டும் எழுதணும். நான் உங்களுக்கு 3 எழுதுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் 1ஆச்சு. தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட் ஆஃப் ரைட்டிங் அ ஃபுல் டெஸ்ட். ஓகே அண்ட் அந்த 5 days ஃபஸ்ட் பேப்பருக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கு. தட் வில் கிவ் யூ ஒன்லி ரிட்டர்ன். ஓகே பரவாயில்ல. இதில் இந்த 5 நாள்லையும் ஏதாவது சாப்டர் படிக்கணும்னா எடுத்து படிங்க, தப்பு இல்லை. யூ நீட் தட் 60, யூ நீட் தட் கான்ஃபிடன்ஸ், அதுக்காக படிக்கணும். ஓகே தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட். அண்ட் இந்த இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஐ ஹேவ் ஃபியூ திங்ஸ் டு சார். இஃப் இட் இஸ் யூனிட் 2D அதே நான் ஆடிட்டுன்னு ஒருத்தர் இருக்காங்க. ஆடிட்டுக்கு 3 நாள் எவ்வளோ நாள் ஆகும் ஆடிட் உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் படித்து முடிக்க? ஆடிட்டுக்கு ஆல்சோ ஐ ஹேவ் பிளான். ஓகே எஃப்எம்க்கு 2 நாள், எஸ்எம்க்கு 2 நாள், ஆடிட்டுக்கு 4 நாள் வந்துருதா? கிட்டத்தட்ட 8 நாள். லாஸ்ட் 8 days அப்படி போடுங்க. போட்டிங்க அப்படின்னா தட் இஸ் நோ வே இன் ஹெல் தட் யூ வில் நாட் பி ஏபிள் டு ரிவைஸ். ஓகே நான் அந்த லாஸ்ட் 10 days பிளான் போட்டு தரேன். ஐ ஹாவ் பிளான். ஒரு இதுவாக தான் இருக்கும், லைக் மெயினாக உங்களுக்கு மாறும் பிளான். ஸோ அது கொஞ்சம் ஒரு சஜஸ்டிவாக தான் இருக்கும். ஐ வில் நாட் சே இதைத்தான் நீ பண்ணி ஆகணுங்கிறது நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சஜஸ்டிவாக தான் இருக்கும், விச் இஸ் குட். ஓகே இது வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இது வரைக்கும் யாருக்காச்சும்? raise your hand. Yes. Okay. Nivedita, yes please. Oh, okay, no questions. Okay, got it. So yeah, I just want to end it with a clean note. Okay. ஒரே ஒரு சின்ன யூஸ். Are you all here? 1 மணி ஆயிடுச்சு. நான் 1.5 மணி நேரம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். Okay, we are on time with this. See, not everything is going to go as you plan. Okay. Don't plan for more than 1 week. ரெண்டாவது விஷயம், பிளான் சொதப்பிச்சுன்னா your immediate action should be to start something new. At least இப்போவாச்சும் ஆரம்பிங்க. சொதப்பிடுச்சுன்னு தெரியுதுண்ணா பரவாயில்ல, இப்போ உடனே ஆரம்பிச்சிடும். சரி காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சோம், 8 மணிக்கு தான் எந்திரிச்சோம், சரி டக்குன்னு போயிட்டு படிக்கிறது உட்காரு. தட் ஷுட் பி யர் ஆட்டிடியூட் இன் த நெக்ஸ்ட் 40 days. என்ன ஆனாலும் 1 மாதம் கழிச்சு ரிசல்ட்டுக்கு இல்லை தெரியும். ஓகே, நீங்கள் இப்போ பயப்படுறதுனாலே பேனிக் ஆகிறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை.
வாட் யூ கேன் டூ இஸ் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் படிக்கிறது பத்தலையா பரவாயில்ல, நான் உட்காந்து படிக்க போகிறேன். நான் படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கா பரவாயில்ல, கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் 10 நாளும் பரவாயில்ல, 10 நாளும் பரவாயில்ல, உங்களோட ஒரே ஜாப் படிப்போம். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கடமை இப்போ படிக்கிறது மட்டும்தான். நெக்ஸ்ட் 45 days யூ இன்வெஸ்டட் so much in your life for CA. Okay, you are invested so much for May exams. You have only one task right now, that is to show up and study. இப்போ ஷோ அப் பண்ணி படிக்கணும், அதுதான் உங்களோட ஒரே டாஸ்க். அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால் டெய்லி 10 hours to 9 to 10 hours உட்காந்தாலே, 8 to 10 hours அட்லீஸ்ட் நீங்கள் உட்காந்தாலே you will be able to complete the portion. Okay, cheer up, start again. This is a fresh start. Deep focus இது பண்ணுங்கள். You have time to even plan. 1.5 நாள் கொடுத்துட்டேன் இந்த என்டையர் மண்டேயோட டாஸ்க்கு. ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருங்க. I know few of you have not received your question banks yet. Okay, you have dispatched it in the week. Wednesday or Thursday you will get your question banks, new set. Okay, and until then you have online access. There is nothing to stop you. இப்போவே உங்கள் எல்லாருக்குமே ஆன்லைன் ஆக்சஸ் இருக்கும் அந்த கொஸ்டின் பேங்க்கு. ஃபார் அது ரெஃபர் பண்ணி இப்போ சால்வ் பண்ண ஆரம்பித்தா கூட இட் இஸ் பெட்டர். ஓகே, ஃபார் பீப்புள் நாட் கிவிங் மே எக்ஸாம்ஸ், this is not relevant for you. If you want you can participate, but இது especially only for May exams. Okay, that is the first priority right now. May exam கொடுக்குறவங்க செப்டம்பருக்கு இது பாட்டு போயிட்டுருக்கு, ப்ரிப்ரேஷன் கிளாஸஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. பட் ஃபார் மே எக்ஸாம்ஸ் இப்போ தான் படிக்கணும். ஓகே, ஃபார் மே வி ஒன்லி ஹேவ் அரௌண்ட் 45 days, 40 days. அது லாஸ்ட் 10 days ரிமூவ் பண்ணிட்டா நம்மகிட்ட 30 days தான் இருக்குது கரெக்டாக எஃபெக்டிவாக பார்த்தா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாக்கி டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உட்காந்து ஃபுல்லாக இதில் ஃபோக்கஸ் போட்டால் முடியும். There have been miracles that happen. There will be a miracle happening for you as well. All you have to do is show up with the bag. வானத்தை நோக்கி பேக்கோட ஷோ அப் பண்ணணும். அப்போ தான் மிராக்கிள் வரும், which is you preparing. That is the entire point. How do you get miracles? You have to just show up. அந்த பையை திறந்து இருந்தால் தான் உள்ளே வரும். இந்த பையை திறக்கணுங்கிறதுக்கு படிக்கணும். That is the entire point. Okay, hopefully this session was helpful for you and hopefully you guys show up. இந்த ஒரு 30 பேர்கிட்ட இருக்கும், அந்த 30 பேரும் டீப் ஃபோக்கஸில் டாஸ்க் போடுறோம் அண்ட் நல்லா படிக்கிறோம். அண்ட் May 2026 their last attempt. Okay, thank you for your patience. We'll meet again soon in another Saturday. Okay, and the group I will also post the lectures and schedule and everything, and anything else I come across that will be helpful for you, I will be randomly sharing. Okay, you can post all your doubts na deep focus doubts மட்டும் இல்லை, படிக்கிறப்போ வர டவுட்டு, ஓகே ப்ரிப்பரேஷன் அப்போ வரப்போ டவுட். This is a support group. Everybody in this group is looking to make it their last attempt in May. அதுக்கு ஏற்றாப்புல you can start engaging. பீப்புள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு 2 நாள் 3 நாள் டாஸ்க்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. கொஞ்சம் அந்த ஸ்டடி செஷன்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அது பண்ணிக்கிட்டிங்கன்னா there will be a cross accountability for yourself as well. We will also plan something around that. Okay, so thank you so much for your patient listening. Very inspirational. இது இன்ஸ்பிரேஷன் இல்லை, இது ரியலிஸ்டிக்கு. சரி, ஓகே, thank you so much. With this I'll also close the session now. If you have any doubts you can always reach out to me. Okay, இது கொஸ்டின்ஸ் இருக்கா? க்ளோஸ் பண்ணிடட்டா? நிறைய பேர் லீவ் ஆகாமல் இருக்கீங்க, பேசணுமா? ஓகேயா? ஆன்மியூட். இது கொஸ்டின்ஸ் இருக்கா? நிறைய பேர் எதுவும் லெஃப்ட் ஆகலை. ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யூ கைஸ் டு கோ. யூ வாண்ட் யூ கேன் டிஸ்கஸ்.